நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். பரிசுத்தமான தேவனுடைய வல்லமை நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. பரலோக ராஜாவின் கரம் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தயவு செய்து முழங்கால் படியிட கர்த்தர் பலம் கொடுத்திருந்தால் வசதி இருக்குமானா ദയവായി മുട്ടിന്മേൽ നിൽക്കുവാൻ ദൈവം നിങ്ങളെ ബലപ്പെടുത്തുന്നുവെങ്കിൽ അത് സൗകര്യപ്രദമെങ്കിൽ முழங்கால் படியிட்டு இறைவன் இயேசு நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். നമുക്ക് നേരെ മുട്ടിന്മേൽ നിന്ന് കർത്താവിനെ നോക്കി പ്രാർത്ഥിക്കാം. பரிசுத்தமான தேவ வல்லமை நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. വിശുദ്ധമായ ദൈവശക്തി നമ്മുടെ മധ്യേ ഇറങ്ങി വരും. வாலண்டியர்ஸ் எழும்பி நின்று கொள்ளுங்கள். വോളണ്ടിയേഴ്സ് അവിടെ എഴുന്നേറ്റ് നിൽക്കുക. அசுத்தாவை பிடித்தவர்கள் தலை சுற்றி கீழே விழுவார்கள். അശുദ്ധാത്മ ബാധിച്ചവർ തല ചുറ്റി താഴെ அவர்களை தூக்கி கொண்டு வந்து முன்பதாக போட்டு விடுங்கள். അവരെ എടുത്തുകൊണ്ട് മുന്നോട്ട് കിടത്തുക. அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்போது அவர்கள் முன்பது அழைத்து வாருங்கள். അത്ഭുത അടയാളം നടക്കുമ്പോൾ അവർ മുന്നോട്ട് വിളിച്ചു കൊണ്ടുവരും. இயேசுவின் வல்லமை இறங்கும் பொழுது அசுத்தாவிகளுக்கு இங்கே இடமில்லை. യേശുവിന്റെ ശക്തി ഇറങ്ങുന്നിടത്ത് അശുദ്ധാത്മാവിന് സ്ഥാനമില്ല. நம்மத்தில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டு நன்றி மாத்திரம் പറയുക. நன்றி இயேசு சுவாமி. Thank you Lord Jesus. நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசுவே. இன்று இரவு அற்புதத்தின் இரவு. இன்று ராத்திரி அற்புதங்க ராத்திரியா. இன்று இரவு விடுதலின் இரவு. இன்று ராத்திரி விடுதல் ராத்திரியா. இயேசு சொன்னார். இயேசு പറഞ്ഞു. நானே உலகின் ஒளி. நான் லோகத்திலே வெளிச்சம். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. சகல மனுஷரை பிரகாசிப்பிக்கிற சத்திய வெளிச்சம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்தவர்கள் சதா காலம் ஜீவனோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார். கர்த்தாவாയ இயேசு கிறிஸ்து இன்றைய அனன்யம் തന്നെ. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கை அடிச்சு தெய்வத்தை துதிச்சோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்து வல்லமை ஒவ்வொரு சரத்திலும் பாய்ந்து செல்வதாக. இயேசு கிறிஸ்து சக்தி ஒருத்தவேல பாஞ்சு செல்லட்டும். பொல்லாத பிசாசின் ஆவிகளே, துஷ்ட பைசாசிக சக்திகளே, அந்த சரங்களை விட்டு வெளியே போ. சரங்களை புறத்து போ. Come out in the name of Jesus Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் புறத்து God, the power in the name of Jesus right now. ഇപ്പോൾ പിതാവേ യേശുവിൻ നാമത്തിൽ ശക്തി അയക്കേ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ. Thank you Jesus. യേശുവേ നന്ദി. Gracious Father. കൃപയുള്ള കർത്താവേ. Almighty God. സർവശക്തനായ ദൈവം. Almighty Father. അത്ഭുതങ്ങളുടെ പിതാവേ. Father. ഞങ്ങളെ ഒഴിഞ്ഞ പാത്രങ്ങളപ്പാ. Father, for the Holy Spirit, in the name of Jesus the Lord. യേശുവിൻ നാമത്തിൽ ഇപ്പോൾ പരിശുദ്ധാത്മാവ് നിറയ്ക്കേ. Right now. ഇപ്പോൾ തന്നെ. Right now. ഇപ്പോൾ തന്നെ. Right now. ഇപ്പോൾ തന്നെ. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு மேலும். ஒவ்வொரு மேலும். இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. യേശുവിന്റെ ശക്തി ഇറങ്ങുകയാണ്. ஒவ்வொருவரையும் தொடுகிறது. ഓരോരുത്തരും സ്പർശിക്കുന്നു. Hallelujah. Hallelujah. தொட்டருளும் இயேசு சுவாமி. തൊട്ടേണം കർത്താവേ. ஒவ்வொரு மேலுடைய வல்லமை இறங்குகிறது. ഓരോരുത്തരും തിരുശക്തി ഇറങ്ങട്ടെ. துறை தினங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிறுநாமத்துக்கு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். വാഴ്ചകളെ അതിരും ക്രൂശിന്മേൽ ജയസം കൊണ്ടാണ് യേശു നാമത്തിൽ ശാസിച്ച് അകറ്റുകയാണ്. பிசாசுகளை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். പിശാചിന്റെ വിരുദ്ധങ്ങൾ ശാസിക്കുന്നു. பொல்லாத பிசாசின் ஆவிகளே, ദുഷ്ട പൈശാചിക ആത്മാക്കളെ சங்கட வெளியே போ. ഞങ്ങളുടെ പുറത്തു വരിക. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் பச்சை இரத்தத்தை மைதானத்தில் தெளிக்கிறேன். കർത്താവ് യേശു ക്രിസ്തു കാൽവരി രക്തത്തെ മൈതാനത്തിൽ തെളിക്കുകയാണ്. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜனங்கமே தெளிக்கிறேன். യേശു ക്രിസ്തു രക്തത്തെ ജനങ്ങളെ തെളിക്കുകയാണ്. வசனத்தை கேட்க கூடாதபடி இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கரத்தின் ஜனங்களை விடுதலைக்கிறேன். വചനം കേട്ടുകൂടാതെ ഹൃദയത്തെ അടച്ചിരിക്കുന്ന ദുഷ്ട പിശാചിനെ വിടുവിക്കുകയാണ് യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில். യേശു ക്രിസ്തുവിന്റെ ശക്തിയുള്ള നാമത്തിൽ. Thank you Jesus. നന്ദി യേശു. நன்றி നന്ദി. நன்றி இயேசு சுவாமி. നന്ദി യേശു. நன்றி. നന്ദി. ஹalleluya. ഹല്ലേലൂയ. நாராயணன் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் திரும்பி கொடுக்கிறார். നിനക്ക് നഷ്ടമായത് കർത്താവ് ഇപ്പോൾ തിരികെ തരും. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. അത്ഭുത വിടുതൽ പ്രാപിച്ചുകൊള്ളുക. சுரேஷ் இரண்டு சுரேஷ் உண்டு. രണ്ട് സുരേഷ് ഇവിടെ ഉണ്ട്. திருமண வாழ்வு தோல்வியடைந்து கண்ணீரோடு வந்திருக்கிற சுரேஷ். തന്റെ വിവാഹ ജീവിതം പരാജയപ്പെട്ട് കണ്ണീരിലായിരിക്കുന്ന സുരേഷ്. இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. യേശുവിന്റെ ശക്തി നിങ്ങളെ തൊടുകയാണ്. உங்கள் சாபங்களை விட்டு தொலைந்து போகிறது. നിങ്ങളുടെ ശാപം നിങ്ങളെ വിട്ട് മാറിപ്പോകും. யார் இந்த கமலாட்சி? ആരാണ് ഈ കമലാക്ഷി? இரண்டு கமலாட்சி உண்டு. രണ്ട് കമലാക്ഷിമാർ ഇവിടെ ഉണ്ട്. கர்ப்பப்பையில பலவீனத்தோடு வந்திருக்கிற கமலாட்சி. ഗർഭപാത്രത്തിൽ ബലഹീനതയോടെ വരുന്ന കമലാക്ഷി. இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை உங்களை தொடுகிறது. യേശുവിന്റെ സുഖദായ ശക്തി നിങ്ങളെ തൊടുന്നു. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. അത്ഭുത വിടുതൽ പ്രാപിച്ചുകൊള്ളുക. சரோஜினி സരോജിനി சரோஜினி സരോജിനി உங்கள் கணவனை குறித்து கண்ணீரோடு கலங்கி வந்திருக்கிறீர்கள். നിങ്ങൾ ഭർത്താവിനെ കുറിച്ച് കണ്ണീരോടെ കലങ്ങി വന്നിരിക്കുന്നു. இன்று இரவு இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களை தொடுகிறது. യേശുവിന്റെ അനുഗ്രഹം രാത്രിയെ തൊടുന്നു. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. അത്ഭുത വിടുതൽ പ്രാപിച്ചുകൊള്ളുക. യേശുവേ നന്ദി. யார் இந்த ஷிபு? ആരാണ് ഷിബു? மூன்று ஷிபு உண்டு. മൂന്ന് ഷിബു ഇവിടെ ഉണ്ട്. வட்டி கடனால் கண்ணீரோடு வந்திருக்கிற ஷிபு. പലിശ കടഭാരത്തിൽ കണ്ണീരിലായിരിക്കുന്ന ഷിബു. இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கிறது. യേശുവിന്റെ അനുഗ്രഹം നിങ്ങളെ കണ്ടെത്തുന്നു. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை. അത്ഭുത വിടുതൽ പ്രാപിച്ചുകൊള്ളുക. Thank you Jesus. യേശുവേ നന്ദി. Wonderful Jesus. അത്ഭുതകരനായ യേശു. இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். യേശു നമ്മുടെ മധ്യേ വന്നിട്ടുണ്ട്. அவருடைய சமூகத்தில் விழுந்து பிரார்த்தனை செய்வோம். പാദങ്ങൾ വീണ് നാം പ്രാർത്ഥിക്കാം. அவர் வருவார். വരും. நம்மை ஆசீர்வதிப்பார். നമ്മെ അനുഗ്രഹിക്കും. பிரார்த்தனை செய்வோம். നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. Thank you Jesus. യേശുവേ നന്ദി.
விண்மணி பொன்மணி விச்சகமணியே விட்புலம் பூவிற்கு விளைச்சிடும் கனியே விண்மணி பொன்மணி விச்சகமணியே விட்புலம் பூவிற்கு விளைச்சிடும் கனியே தொன்மணி மாலை தொகுத்த நல்மணியே சொற்படி மாலை தொகுத்த நல்மணியே ஜோதியாயுங்களும் கருள் சுடமணியே விண்மணி பொன்மணி விச்சகமணியே விட்புலம் பூவிற்கு விளைச்சிடும் கனியே மணி கோச்சோழி பாவலர் மணியே பாக்கியம் தரும் ஜீவ காருண்யமணியே பன்மணி கோத்தொழி பாவலர் மணியே பாக்கியம் தரும் ஜீவ காருண்யமணியே கண்மணி போற்றினோ கண்மணி அருள கண்மணி போற்றினோ மணி அருள கண்டனர் உரை கேட்ட கண்ணருள் மணியே விண்மணி பொன்மணி விச்சகமணியே விட்புலம் பூவிற்கு விளைச்சிடும் கனியே மங்கை செய்யோன் மகள் குண்டவன் மணியே மாசில உள்ளம் மணில் ஒளிரும் அம்மணியே சீரோன் மகள் கொண்டவான் மணியே ஆசிலார் உளவதில் ஒளிரும் அம்மணியே தங்கை மணி கண்ணி நீங்க கண்மணியே தங்கை மணி கண்ணி நீங்க கண்மணியே நரசூரர் போற்றிடும் நாயகமணியே விண்மணி பொன்மணி விச்சகமணியே விட்புலம் பூவிற்கு விளைச்சிடும் கனியே விண்மணி பொன்மணி வித்தகமணியே விட்புலம் பூவிற்கு விழித்திடும் கனியே சொன்மணி மாலை
வானாதி வானங்களுக்கு மேல സ്വർഗാദി സ്വർഗങ്ങൾക്ക് മുകളിൽ தம்முடைய பரமசிங்காசனத்தில் வெற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா തിരുസിംഹാസനത്തിൽ വാണ ഞങ്ങളുടെ വിശുദ്ധനായ യേശു உம்மை மனதார துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் പൂർണ്ണ മനസ്സോടെ സ്തുതിക്കുന്നു സ്തോത്രം இந்த നാളിൽ எங்கள் மத்தியில் வந்தனர் ഈ നാളിൽ ഞങ്ങളുടെ മധ്യേ വന്നു நீசனை மறைத்து நீர் பேசும் എളിയവനെ മറച്ചങ്ങ് സംസാരിച്ചു இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி നാമത്തെ മാത്രം சகல சத்துக்களை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன் ശക്തികളെ ശാസിച്ചു பிசாசுகளை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன் പ്രവൃത്തികളെ ശാസിച്ചു பரிசுத்த ஆவியானவரே പരിശുദ്ധാത്മാവ് அடியான இந்த மேடையை வளாகத்தின் ஜனங்களை பரிபூர்ணமான உம்முடைய ஆளுகை கொடுக்கிறேன் അടിയനെ സ്റ്റേജിനെ മൈതാനത്തെ ജനത്തെ പൂർണ്ണമായി ഞങ്ങളുടെ കയ്യിൽ கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி കർത്താവ് യേശു ക്രിസ്തു നാമത്തെ മാത്രം உங்களுக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் യേശു നാമത്തെ പ്രാർത്ഥിക്കുന്നു உம்முடைய ஆசீர்வாதங்கள் അനുഗ്രഹങ്ങൾ நன்மைகளை നന്മകളെ கிருபைகளை കൃപകളെ வெற்றிகளை ജയത്തെ சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதா അവകാശമാക്കി എടുക്കുന്നു പരിശുദ്ധ പിതാവേ. ஆமென் ആമേൻ ஆமென் ആമേൻ உட்கார்ந்து നേരെ ഇരിക്കും இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ഈ ദിവസം അല്പനേര ധ്യാനത്തിലെടുത്തിരിക്കുന്ന വേദഭാഗം அது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 2ஆம் அதிகாரம் 2-ാം അധ്യായം 15ஆம் வசனம் 15-ാം വാക്യം அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 15. അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 2-ാം അധ്യായം 15-ാം വാക്യം വായിച്ചു കേൾക്കുക. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ഗലാത്യർ 2:15-16 നാം സ്വഭാവത്താൽ ജാതികളിൽ നിന്നുള്ള പാപികളല്ല യഹൂദന്മാരത്രേ, എന്നാൽ യേശുക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്താലല്ലാതെ ന്യായപ്രമാണത്തിന്റെ പ്രവൃത്തികളാൽ മനുഷ്യൻ നീതീകരിക്കപ്പെടുന്നില്ല എന്നറിഞ്ഞിരിക്കൊണ്ട് നാമും ന്യായപ്രമാണത്തിന്റെ പ്രവൃത്തികളാലല്ല ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്താൽ തന്നെ നീതീകരിക്കപ്പെടേണ്ടതിന് ക്രിസ്തു യേശുവിൽ വിശ്വസിച്ചു. ന്യായപ്രമാണത്തിന്റെ പ്രവൃത്തികളാൽ ഒരു ജഡവും നീതീകരിക്കപ്പെടുകയില്ലല്ലോ. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் നാം അന്യജാതിക്കാരായ പാപികളല്ല, சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் സ്വഭാവത്തിൽ യഹൂദന്മാരായ നമ്മളും இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி യേശുക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്താൽ അല്ലാതെ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து ന്യായപ്രമാണത്തിന്റെ പ്രവൃത്തികളാൽ മനുഷ്യൻ നീതീകരിക്കപ്പെടുന്നില്ല എന്നറിഞ്ഞുകൊണ്ടുണ്ട്. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல ന്യായപ്രമാണത്തിന്റെ പ്രവൃത്തികളാലല്ല கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്താൽ തന്നെ നീതീകരിക്കപ്പെടേണ്ടത് கிறிஸ்து இயேசு மேல் விசுவாசிகளானோ. ക്രിസ്തു യേശുവിൽ വിശ്വസിച്ചു. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல ന്യായപ്രമാണത്തിന്റെ പ്രവൃത്തികളാലല്ല இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறார். യേശു ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസത്താൽ ഒരുവൻ നീതീകരിക്കപ്പെടുന്നു. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமை. കൈയടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാൽ நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. നമ്മുടെ നീതിപ്രവൃത്തികൾ കറപുരണ്ട തുണി പോലെ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் യേശു ക്രിസ്തു സ്വീകരിക്കുന്ന ഒരു വ്യക്തി அல்லது அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறவன் അഥവാ അവന്റെ രക്തത്താൽ കഴുകപ്പെടുന്നവൻ, இயேசு கிறிஸ்துவுக்கு தம் இருதய கமலங்களில் இடம் கொடுக்கிற ஒரு மனிதன் യേശു ക്രിസ്തുവിന്റെ ഹൃദയ കമലത്തിൽ സ്ഥാനം കൊടുക്കുന്ന ഒരു വ്യക്തി அவன் பாக்கியவான். ഭാഗ്യവാനാണ്. அவனை குறித்து வேதம் ஒரு மறு பெயரிட்டு அழைக்கின்றது. അവന്റെ വേദപുസ്തകം മറ്റൊരു പേരിട്ട് വിളിക്കുന്നു. அவன் நீதிமான் അവൻ നീതിമാൻ அல்லது பரிசுத்தவான். അഥവാ വിശുദ്ധൻ. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நீங்களும் நானும் பாக்கியவான். യേശു ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസം നീതീകരിക്കപ്പെട്ട നിങ്ങളും ഞാനും ഭാഗ്യവാന്മാരാണ്. எனவேதான் ஏசாயா 63:16 சொல்லுகிறது, അതത്ര യെശയ്യാ 63:16 പറയുന്നു, ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான், അബ്രഹാമിനെ ഞങ്ങൾ അറിയില്ല, இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, ഇസ്രായേലിനെ ഞങ്ങളെ തിരിയുന്നതുമില്ല, என்றாலும் நீரே எங்கள் பிதா, എങ്കിലും നീയല്ലോ ഞങ്ങളുടെ പിതാവ്, பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். യുഗാരംഭം മുതൽ ഇതത്രേ അങ്ങയുടെ என் നാമം. அன்புக்குரியவர்களே, பிரியமுள்ளவரே, இன்றைக்கு இரவு ഇന്ന് രാത്രി தேவாதி தேவன் இயேசுவை உங்கள் தேவனாய் பெற்றிருக்கிறது பெரும் பாக்கியம். ദൈവാദൈവമായ യേശുവിനെ നിങ്ങളുടെ ദൈവമായി സ്വീകരിച്ച വലിയ ഭാഗ്യമാണ്. நான் பிறவிலே கிறிஸ்தவன் அல்ல, ഞാൻ ജന്മന ഒരു ക്രിസ്ത്യാനിയല്ല. என்னுடைய தகப்பனார் பெயர் பரமசிவன். എന്റെ അപ്പന്റെ പേര് പരമശിവൻ. பரமசிவன் மகன் என்று பரிசுத்த வேதத்தை எடுத்து உலகமெங்கும் இயேசுவை தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணுகிறேன். പരമശിവന്റെ മകൻ എന്ന് പരിശുദ്ധ വേദപുസ്തകവുമായി എടുത്ത് ലോകമെല്ലാം യേശുവാണ് ദൈവം എന്ന് நான் പ്രസംഗിച്ചു. ஒரு மதம் மாறிய கிறிஸ்தவன் அல்ல, ഞാനൊരു മതം മാറിയ ക്രിസ്ത്യാനിയല്ല. இன்று வரை மதமும் மாறவில்லை. ഇന്ന് വരെ മതം മാറിയിട്ടുമില്ല. ஏன் எப்படி இந்த வேத புத்தகத்தை பிரசங்கம் பண்ண முடியும்? പിന്നെ എങ്ങനെ ഈ വേദപുസ്തകത്തെ കുറിച്ച് പ്രസംഗിക്കാൻ കഴിയും? இயேசுவை தேவன் என்று விசுவாசித்தேன். യേശുവിന് ദൈവമെന്ന് വിശ്വസിച്ചു. அவர் ஒருவர் மட்டுமே உண்மையான தெய்வம் என்று நம்புகிறேன். അവൻ ഒരുവൻ മാത്രം സത്യദൈവമെന്ന് വിശ്വസിച്ചു. எனவே இயேசு என்னை நீதிமானாய் மாற்றினார். അതുകൊണ്ട് യേശുവിനെ നീതിമാനായി മാറ്റി நம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் வாயிலே அருளினார். തന്റെ വിശുദ്ധ വചനവന്റെ നാവിന്മേൽ വെച്ചു தம் கரத்தின் நிழலால் തന്റെ மறைத்திருக்கிறார். കരത്തിന്റെ നിഴലിൽ മറച്ചിരിക്കുന്നു. எனவே பரமசிவன் மகன் என்று சாமுவேலுக்கும் விக்டருக்கும்
இதோ பத்ரோசுக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். അതുകൊണ്ട് പരമേശ്വരന്റെ മകൻ ഇന്ന് സാമുവേലിനും വിക്ടറിനും പത്രോസിനും വേണ്ടി പ്രസംഗിക്കുന്നു. ராமன் நாயர் மகனும் பிரசங்கம் பண்றாரு. രാമൻ നായരുടെ മകനും പ്രസംഗിക്കുന്നു. எப்படி நடந்தது? എങ്ങനെ നടന്നു? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், യേശുവിനെ കുറിച്ചുള്ള വിശ്വാസത്താൽ. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நம்புகிற ஓர் மனிதன் பாக்கியவான். ദൈവാദൈവമായ യേശു ക്രിസ്തു വിശ്വസിക്കുന്ന ഒരു വ്യക്തി ഭാഗ്യവാനാണ്. ஹalleluya ഹല്ലേലൂയ. உச்சத்தி പറയാ ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. இன்றைக்கு இரவு ഇന്ന് രാത്രി இயேசுவை நம்பி வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான். യേശുവിൽ വിശ്വസിച്ച് വന്ന നിങ്ങളും ഞാനും ഭാഗ്യവാന്മാരാണ്. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, புறஜாதியாக நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன சம்பந்தம்? അന്യജാതിക്കാരായ നമുക്കും അബ്രഹാമിനും എന്താണ് ബന്ധം? பாலஸ்தீனம் எங்கே இருக்கிறது? പാലസ്തീൻ എവിടെയാണുള്ളത്? அங்கே இருக்கிற ஆபிரகாமுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? അവിടെയുള്ള അബ്രഹാമിനും നമുക്കും എന്ത് ബന്ധം? இஸ்ரவேலுக்கும் பரமசிவன் மகனுக்கும் ராமன்குட்டிக்கும் நாராயணன்குட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ഇസ്രായേലിനും പരമശിവന്റെ മകനും രാമൻകുട്ടിക്കും നാരായണൻകുട്ടിക്കും എന്ത് ബന്ധം? கமலாட்சிக்கும் மீனாட்சிக்கும் சாராளுக்கும் என்ன சம்பந்தம்? കമലാക്ഷിക്കും മീനാക്ഷിക്കും സാറയ്ക്കും തമ്മിൽ എന്ത് ബന്ധം? இந்தியா இங்கே இருக்கிறது. ഭാരതം എവിടെയാണുള്ളത്? அதற்கு கேரள மாநிலம் எங்கே இருக்கிறது? അതിലുള്ള കേരള സംസ്ഥാനം ഏത് ഭാഗത്ത്? திருவனந்தபுரம் மாவட்டம் எங்கே അതിലുള്ള இருக்கிறது? തിരുവനന്തപുരം ജില്ല എവിടെ ഇരിക്കുന്നു? அந்த திருவனந்தபுரம் மாவட்டத்தில் விழிஞ்சம் எங்கே இருக்கிறது? ആ തിരുവനന്തപുരം ജില്ല വിഴിഞ്ഞം എവിടെ அந்த ഇരിക്കുന്നു? விழிஞ்சத்தில் இருக்கிற சின்னோண்டு வீட்டில் இருக்கிற நீ எங்கே இருக்கிறாய்? ആ വിഴിഞ്ഞത്തുള്ള ചെറിയ കുടലിൽ വസിക്കുന്ന നീ എവിടെ ഇരിക്കുന്നു? பாலஸ்தீனமும் பெத்லகேமும் எங்கே இருக்கிறது? പാലസ്തീനും ബെത്ലഹേമും അങ്ങ് എവിടെ ഇരിക്കുന്നു? ஆபிரகாமுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? അബ്രഹാമിനും നിങ്ങൾക്ക് തമ്മിൽ എന്താണ് ബന്ധം? பக்தனாக ஏசாயா சொல்லுகிறார், ഭക്തനായ യെശയ്യാവ് പറയുന്നു, ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டார், അബ്രഹാമിനെ ഞങ്ങൾ അറിയില്ല, இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்கள் ഇസ്രായേലിൽ ഞങ്ങൾ തിരിയുന്നതുമില്ല. என்றாலும் நீரே எங்கள் பிதா, അങ്ങല്ലോ ഞങ്ങളുടെ പിതാവ്, பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம், യുഗാരംഭം മുതൽ ഇതത്ര അങ്ങയുടെ നാമം. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் യേശു ക്രിസ്തു നിമിത്തമായി ஆபிரகாமின் தேவன் நம்முடைய பிதாவாய் மாறி இருக்கிறார். അബ്രഹാമിന്റെ ദൈവം നമ്മുടെ പിതാവായി മാറും. ஒரு அல்லேலூயா പറയാം. ഹല്ലേലൂയ. உச்சத்தி പറയാം. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. இன்றைக்கு இரவு, ഇന്ന് രാത്രി, tonight, ഇന്ന് രാത്രി, tonight, ഇന്ന് രാത്രി expecting a miracle right now, brother and sister. നിങ്ങളുടെ അത്ഭുതം ഇപ്പോൾ പ്രതീക്ഷിക്കുന്ന സഹോദര സഹോദരി. He is Almighty God, അവൻ സർവശക്തിയുള്ള the ദൈവം, living God. ജീവിക്കുന്ന കർത്താവ്. Hallelujah. ഹല്ലേലൂയ. பல வருடங்களுக்கு முன்பு അനേക വർഷങ്ങൾക്ക് മുൻപ് 6ஆம் ஜார்ஜ் மன்னர் இங்கிலாந்து தேசத்தை மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்தார். ജോർജ് ആറാമൻ രാജാവ് ഇംഗ്ലണ്ട് ദേശത്തെ നന്നായി ഭരിച്ചുകൊണ്ടിരുന്നു. ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மன்னர். ഒരു പ്രശസ്തനായ രാജാവ്. அவர் மரித்தார். താൻ മരിച്ചുപോയി. அவருடைய அடக்க ஆராதனை தான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு அடக்க ஆராதனையா இருந்தது. അദ്ദേഹത്തിന്റെ ശവസംസ്കാരം ലോക പ്രശസ്തമായ ഒരു ശവസംസ്കാരമായിരുന്നു. அடக்க ஆராதனை நேரம் வந்தது. ആ സംസ്കാര ആരാധന பல நாட்டை சேர்ந்த மந்திரிகள், ராஜாக்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் எல்லோரும் பங்கெடுத்தார்கள். പല ദേശങ്ങളിൽ നിന്നുള്ള രാജാക്കന്മാർ, പ്രധാനമന്ത്രിമാർ, മന്ത്രിമാർ, ഉന്നതന്മാർ അനേകർ പങ്കെടുത്തു. கடற்கரை மணலை போல திரளான கூட்டம் அங்கே கூடியது. കടൽ തീരത്തെ മണൽ പോലെ വലിയ ജനക്കൂട്ടം. மனுடைய சப ஊர்வலம் புறப்பட்டது. അദ്ദേഹത്തിന്റെ വിലാപ യാത്ര ആരംഭിച്ചു. மக்களை பக்கத்தில் விடவே பட்டாளக்காரர்கள் மிலிட்டரி மறுத்தார்கள். ആ പട്ടാളക്കാർ മനുഷ്യരെ, ജനത്തെ ആരെയും അടുത്തേക്ക് വിട്ടതേ ഇല്ല. காரணம் அவ்வளவு கூட்ட நெரிசல். കാരണം അത്രയും വലിയ ജനത്തിരക്ക്. எப்படியாவது மன்னருடைய இன்ப முகத்தை பார்த்து விடலாம் என்று எல்லோருக்கும் ஒரே ஆவல். എങ്ങനെയെങ്കിലും അവസാനമായി രാജാവിന്റെ മുഖമൊന്ന് കാണണമെന്ന് എല്ലാവർക്കും ആഗ്രഹം. ஆனால் அது முடியவே இல்லை. പക്ഷെ ആർക്കും കഴിഞ്ഞില്ല. ஊர்வலம் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ഈ ഘോഷയാത്ര പുറപ്പെട്ടു. ஆனால் இந்த ராணுவ வண்டியிலே அவருடைய சவத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள். എന്നാൽ ഈ സൈന്യത്തിന്റെ വണ്ടിയിലാണ് ഈ ശവശരീരം കൊണ്ടുപോകുന്നത്. அந்த பெட்டிக்கு பக்கத்திலே ஒரு அசிங்கமான நாய் ஒன்று நடந்து போய் கொண்டே ആ இருந்தது. പെട്ടിയുടെ അടുത്തൂടെ ഒരു വൃത്തികെട്ട നായ് കൂടെ നടന്നു പോകും. எல்லோருக்கும் ஒரே கோபம். എല്ലാവർക്കും ഒരേ ദേഷ്യമാണ്. மக்களை பக்கத்துல விட மாட்டேன்றாங்க. ജനങ്ങളെ അടുത്ത് വരാൻ സമ്മതിക്കുന്നില്ല. ஆனா அந்த நாயை துரத்தி விடலையே இந்த பட்டாளக்காரர். എന്നാൽ ഈ പട്ടാളക്കാരെ നായെ തുറക്കുന്നു. எல்லோருக்கும் ஒரே கோபம். എല്ലാവർക്കും ഒരേ കോപം. சவ அடக்கம் எல்லாம் முடிந்தது. ശവസംസ്കാരം കഴിഞ്ഞു. ஒரு மிலிட்டரி ஆபீசரை பார்த்து மற்ற மக்கள் ஓடி போய் அதிகாரிகள் கேட்டார்கள், ഒരു മിലിറ്ററി ഉദ്യോഗസ്ഥരോട് ചില വന്ന് ചോദിച്ചു, ஜனங்களை பக்கத்தில் விட மாட்டேன் என்றீர்கள், നിങ്ങൾ ജനത്തെ ഒന്നും അടുക്കാൻ സമ്മതിച്ചില്ല. ஆனா அந்த நாயை உங்களால விரட்டி விட முடியாது. പക്ഷേ ഈ നായ നിങ്ങൾ എന്തുകൊണ്ട് ஒரு വിരട്ടിക്കൊണ്ടു? அசுத்தமான நாய் ஒன்று கூடயே போயிட்டு இருக்குது. ഒരു വൃത്തികെട്ട നായ കൂടെ ഇങ്ങനെ നടന്നല്ലോ. இது என்ன விஷயம் என்றால் എന്താണ് കാര്യം എന്ന് ചോദിച്ചു. அந்த மிலிட்டரி அதிகாரி சொன்னார், പട്ടാള ഉദ്യോഗസ്ഥൻ പറഞ്ഞു, சார் மன்னிக்கவும், സാർ ക്ഷമിക്കണം, இந்த நாயை நாங்கள் விரட்ட ഈ முடியாது. നായെ ഞങ്ങൾക്ക് വിരട്ടാൻ കഴിയില്ല. കാരണം இந்த நாயினுடைய கழுத்திலே ஒரு பெல்ட் ஒன்று ഈ கட்டப்பட்டிருக்கிறது. നായയുടെ കഴുത്തിൽ ഒരു ബെൽറ്റ് കെട്ടിയിട്ടുണ്ട്. அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. അതിലൊരു കാര്യം ഇങ്ങനെ എഴുതിയിട്ടുണ്ട്. அது என்ன என்பது நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். അതെന്താ നിങ്ങൾ തന്നെ വായിച്ചു നോക്കിയാൽ. திட்டின ஏசினவர்கள் எல்லாம் நாயின் கழுத்தில் இருக்கிற பெல்ட்டில் இருக்கிற வாசகத்தை வாசித்தார்கள். ഈ വഴക്കുണ്ടാക്കാൻ വന്നവരെല്ലാം നായയുടെ കഴുത്തിലുള്ള ബെൽറ്റിൽ എന്താ എഴുതിയെന്ന് നോക്കി. அதில் இப்படிப்பட்ட ஒரு வாசகம் எழுதியிருந்தது. അതിൽ ഇങ്ങനെ എഴുതിയിരുന്നു. என்ன எழுதியிருந்தது? എന്തെഴുതിയിരുന്നു? இந்த நாய் ഈ നായ് 6ஆம் ஜார்ஜ் மன்னருடையது. ജോർജ് ആറാമൻ രാജാവിന്റെ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய நாய் என்பதனால் யாரும் விரட்ட முடியவில்லை. ജോർജ് ആറാമൻ രാജാവിന്റെ നായ ആയതുകൊണ്ട് ആർക്കും വിരട്ടാൻ ஒரு കഴിയില്ല. அசுங்கமான நாய்க்கு மன்னருடைய பெயர் தரித்ததினால நாயை யாரும் விரட்ட முடியல. ഒരു വൃത്തികെട്ട
നീതിമാനായി രാജാവിന്റെ പേര് ധരിച്ചുകൊണ്ട് ആർക്കും അവനെ വിരട്ടാൻ കഴിഞ്ഞു. அது கனம் பெற்றது. അതിന് മാനമുണ്ടായി. அப்படியே இஸ்ரவேல் தேவனுடைய நாமம் நம்முடைய நெற்றியிலே தரித்திருக்கிறதுனால் അങ്ങനെ ഇസ്രായേലിന്റെ ദൈവത്തിന്റെ നാമം നമ്മുടെ നെറ്റിമേൽ നാം ധരിച്ചിരിക്കുന്നത് நீதிமான்களாக எண்ணப்பட்டிருக்கிறோம். നീതിമാന്മാരായി എണ്ണിയിരിക്കുന്നു. கனம் பெற்றிருக்கிறோம். മാനം പ്രാപിച്ചിരിക്കുന്നു. எத்தனை சந்தோஷம். എത്ര സന്തോഷം. ஹalleluya. ഹല്ലേലൂയ. கைகளை தட்டி கர்த்தரை കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാൽ. எனவேதான் கலாத்தியர் 3:8 சொல்கிறது. അതുകൊണ്ട് ഗലാത്യർ 3:8 പറയുന്നു, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக கண்டார். ദൈവം വിശ്വാസം മൂലം ജാതികൾ നീതീകരിക്കുന്നത് കണ്ടിട്ട്. യേശയ്യ 9:2 യേശയ്യ எழுதுகிறார். യെശയ്യാ 9:2 യെശയ്യാ എഴുതുന്നു, அவர் புறஜாதிகளுக்கு வெளிச்சமானவர். അവൻ പുറജാതികൾക്ക് വെളിച്ചമായവൻ. லூக்கா 2:30 സിമിയോൻ சொல்லுகிறார். ലൂക്കോസ് 2:30 ശിമയോൻ പറയുന്നു, ஆண்டவரே, കർത്താവേ, என் இறைவனே, എന്റെ ദൈവമേ, இப்பொழுது உம்முடைய அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறேன். ഇപ്പോൾ അടിയനെ സമാധാനത്തോടെ അയക്കുന്നു. உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் ജനമായ ഇസ്രായേലിന് മഹത്വമായും புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் പുറജാതികൾക്ക് വെളിച്ചമായും நீர் ஏற்படுத்தின இரட்சணியத்தை നീ ഒരുക്കിയ ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே. എന്റെ കണ്ണ് കണ്ടുവല്ലോ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. புறஜாதிகளுக்கு ஒளியான தேவன், ജാതികൾക്ക് വെളിച്ചമായ ദൈവം. 1 சொல்கிறது. 1 പറയുന്നു, ஆம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவங்களை போக்க வல்லமை உடையது. അതെ, യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തം മാത്രമാണ് ഒരുവന്റെ പാപത്തെ നീക്കുവാൻ ശക്തിയുള്ളത്. மத்தேயு 13:43 சொல்கிறது. മത്തായി 13:43 പറയുന്നു, எவர்களை அழைத்தார் அவர்களை தெரிந்திருக்கிறார். ആരെയൊക്കെ വിളിച്ചുവാൻ അവരെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. எவர்களை தெரிந்து கொண்டாரோ ആരെയൊക്കെ തെരഞ്ഞെടുത്തു அவர்களை நீதிமான்களாக അവരെ மாற்றியிருக்கிறார். നീതീകരിച്ചിരിക്കുന്നു. இயேசு ஒரு மதக்கடவுள் அல்ல. യേശു ഒരു മത ദൈവമല്ല. ஒரு മാർക്കத்தை സ്ഥാപിக்க വந்தவரும் அல்ல. ഒരു മാർഗം സ്ഥാപിക്കാൻ വന്നവനുമല്ല. இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவ அரசாங்கத்தை സ്ഥാപിக்க வந்த தெய்வம் அல்ல. അഥവാ ഈ ലോകത്തിലെ ക്രിസ്തീയ ഗവൺമെന്റ് സ്ഥാപിക്കാൻ വന്നവനുമല്ല. உன்னுடைய இருதயத்தில் வாழ்கிற பாவ மனிதனை களைந்துவிட்டு நித்தியத்தில் சேர்ப்பதற்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். നിന്റെ ഹൃദയത്തിൽ ജീവിക്കുന്ന പാപമനുഷ്യനെ മാറ്റിവിട്ട് നിന്റെ നിത്യത്തിലേക്ക് ചേർക്കുവാൻ ജീവൻ നൽകുവാൻ വന്നവൻ. ஒரு பட்டம் சூட்ட வந்தவர். നിനക്കൊരു സ്ഥാനം നൽകുവാൻ വന്നവൻ. நீதிமான் என்ற பட்டம், നീതിമാൻ എന്ന സ്ഥാനം, பரிசுத்தவான்கள் என்ற பட்டம், വിശുദ്ധൻ എന്നുള്ള സ്ഥാനം, கர்த்தருடைய ஜனம் என்ற பட்டம், കർത്താവിന്റെ ജനം എന്നുള്ള സ്ഥാനം, நித்திய ஜீவனுக்கு போகுகிற முத்திரை என்ற பட்டத்தை கொடுக்கிறவர். നിത്യജീവനിലേക്കുള്ള യാത്രക്കുള്ള മുദ്ര നൽകുന്ന പട്ടം. எனவே 1 யோவான் 2:2 சொல்கிறது. അതത്രേ 1 യോഹന്നാൻ 2:2 പറയുന്നു, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. നമ്മുടെ പാപങ്ങളെ നിവൃത്തിയാക്കുന്ന കൃപാദാന യാഗമത്രേ അവൻ. பாவங்களை மட்டுமல்ல, നമ്മുടെ പാപങ്ങളെ മാത്രമല്ല, சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. സർവ്വലോകത്തിന്റെ പാപത്തെ നിവർത്തിക്കുന്ന കൃപാദാന യാഗം. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. நம்முடைய அன்னதானம், வஸ்திரதானம், சொன்னதானத்தினால் நீதிமான்களாக்கப்படவில்லை. നമ്മുടെ അന്നദാനം, വസ്ത്രദാനം, സ്വർണ്ണദാനത്താൽ നാം നീതീകരിക്കപ്പെടുകയില്ല. நம்முடைய உபாசம் நம்மை நீதிமான்களாக നമ്മുടെ மாற்றவில்லை. ഉപവാസം നമ്മെ നീതീകരിക്കുന്നില്ല. நம்முடைய தசமபாகம் நம்மை நீதிமான்களாய் നമ്മുടെ மாற்றவில்லை. ദശാംശം നമ്മെ നീതീകരിക്കുന്നില്ല. நம்முடைய பக்தியோ பரிசுத்தமோ நீதிமான்களாக നമ്മുടെ மாற்றவில்லை. ഭക്തിയോ വിശുദ്ധിയോ നമ്മെ നീതിമാന്മാരാക്കുന്നില്ല. நாமே ரட்சிக்கவில்லை. നമ്മെ രക്ഷിക്കുന്നില്ല. வேதம் சொல்கிறது, വേദപുസ്തകം പറയും, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். കൃപയാലല്ലോ വിശ്വാസം നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. ஏது தேவனுடைய ஈவு. അത് ദൈവത്തിന്റെ ദാനമത്രേ. கைகளை தட்டி ஆண்டவரை കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാൽ. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. രക്ഷ എന്നത് ദൈവത്തിന്റെ ദാനമാണ്. நீதிமானின் பட்டத்தை கொடுத்தது தேவனுடைய கிருபை. നീതിമാന് സ്ഥാനം നൽകിയ ദൈവത്തിന്റെ കൃപ. அந்த கிருபை தான் இன்று இரவு இறங்கி வரும். ആ കൃപ തന്നെ ഇന്ന് രാത്രി ഇറങ്ങി വരും. உங்கள் வாழ்வை மாற்றும். നിങ്ങളുടെ ജീവിതത്തെ മാറ്റും. உங்களை நீதிமானாக தெரிந்து கொண்ட தேவன் നിങ്ങൾ നീതിമാനാ തിരഞ്ഞെടുത്ത ദൈവം உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுப்பார் നിങ്ങൾക്ക് നൽകേണ്ട നന്മയെ നൽകി என்று ஒரே ஒரு காரியம் உங்கள் முன் வைக்கிறேன். എന്ന് ഒരേ ഒരു കാര്യം നിങ്ങളോട് പറയുന്നു. இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். ഹൃദയത്തിൽ യേശുവിനെ സ്വീകരിക്കുക. அவரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போவோம். അവനെ ക്ഷണിച്ചുകൊണ്ട് വീട്ടിലേക്ക് ചെല്ലുക. என்னோட பாவத்துக்கு ஒரு முடிவு மூடு விழா வைப்போம். ഇന്ന് തന്നെ നിന്റെ പാപത്തിന് ഒരു അവസാനം കൽപ്പിക്കുക. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, இன்று இரவு இந்த கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போக போகிறீர்கள். ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ യോഗം കഴിഞ്ഞ് വീട്ടിലേക്ക് പോകുവാൻ வீட்டு പോകുന്നു. வாசலை திறக்க போகிறீர்கள். വീടിന്റെ കടകൾ തുറക്കാൻ ஒரு പോകുന്നു. இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்க ഒരു போகிறது. മനോഹരമായ അത്ഭുതം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു. என்ன அதிர்ச்சி! എന്താണ് അത്ഭുതം? இதுவரை பார்த்த பழைய வீட்டை பார்க்க மாட்டீர்கள். ഇതുവരെ കണ്ട പഴയ ഭവനം നീ ഇനി കാണുകയില്ല. வெளிச்சம் நிறைந்த புதிய வீட்டை இயேசு உங்களுக்காக திறக்கிறார். പ്രകാശം നിറഞ്ഞ പുതിയ ഭവനം യേശു നിങ്ങൾക്കായി இந்த തുറക്കും. இரவு திறக்கிறார். ഇന്ന് രാത്രി അത് ചെയ്യും. ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഹല്ലേലൂയ. இன்று இரவு ഇന്ന് രാത്രി உங்கள் കണ്ണീரை துடைக்கும் இரவு. നിങ്ങളുടെ കണ്ണുനീർ തുടക്കുന്ന உங்கள் രാത്രിയാണ്. வேதனையை மாற்றும் இரவு. നിങ്ങളുടെ വേദന മാറ്റുന്ന உங்கள் രാത്രിയാണ്. சாபம் நீங்கும் இரவு. നിങ്ങളുടെ ശാപം നീങ്ങുന്ന உங்களுடைய രാത്രിയാണ്. இருள் அகலும் இரவு. ഇരുട്ട് മാറുന്ന രാത്രിയാണ്. இயேசு உங்கள் தலையை உயர்த்தும் இரவு. യേശു നിങ്ങളുടെ ശിരസ് ഉയർത്തുന്ന രാത്രിയാണ്. எந்த வீட்டில், ഏത് ഭവനത്തിൽ, எந்த கிராமத்தில், ഏത് ഗ്രാമത്തിൽ, எந்த தெருவில், ഏത് തെരുവിൽ, எந்த வேலையில், ഏത് ജോലിയിൽ, எந்த பிசினஸ், ഏത് വ്യാപാരത്തിൽ, எந்த ஊழியத்தில் ഏത് ശുശ്രൂഷയിൽ தலை குனிந்து நின்றீர்களோ തല കുനിഞ്ഞു പോയോ அதே வீட்டில், അതേ ഭവനത്തിൽ, அதே குடும்பத்தில், അതേ കുടുംബത്തിൽ, அதே கிராமத்தில், അതേ ഗ്രാമത്തിൽ, அதே வேலையில், അതേ ജോലിയിൽ, அதே ஊழியத்தில் അതേ ശുശ്രൂഷയിൽ இன்று இரவு இயேசு உங்கள் தலையை ഇന്ന് உயர்த்தும். രാത്രി യേശുവിന്റെ ശിരസ് ഉയർത്തും. ஹalleluya പറയാം. ഹല്ലേലൂയ പറയട്ടെ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. இன்றைக்கு இரவு, ഇന്ന് രാത്രി, tonight, ഇന്ന് രാത്രി, tonight, ഇന്ന് രാത്രി, ஹalleluya. ഹല്ലേലൂയ.
இயேசு உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். യേശു നിങ്ങളെ നീതീകരിക്കുന്നു. எத்தனை சந்தோஷம், എത്ര സന്തോഷം, எத்தனை மகிழ்ச்சி, എന്തൊരു ആനന്ദം. தேவாதி தேவனின் இரவு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ദൈവം രാത്രികളെ അനുഗ്രഹിക്കും. அப்படிப்பட்ட இணையற்ற ராஜா അങ്ങനെയുള്ള നിസ്തുലനായ രാജാവ് இந்த நாளில் செய்தி ஆசீர்வதித்து தரும்படி ഇന്നത്തെ സന്ദേശം അനുഗ്രഹിച്ചു அந்த பிதா குமாரன் பரிசுத்தாக திரியேக தேவனுக்கு துதி ஸ்தோத்திர சரணங்களை ஏறெடுத்து ആ പിതാപുത്ര പരിശുദ്ധാത്മാവായ ത്രിയേക ദൈവത്തിന് സകല സ്തുതിയും മഹത്വവും കരയേറ്റി பழைய ஒரு தமிழ் கீர்த்தனை பாட்டை பாடி நம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். പഴയ ഒരു തമിഴ് കീർത്തനം പാടിയതിനു ശേഷം നമുക്ക് തുടർന്ന് കേൾക്കാം. இந்த கூட்டங்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது? ഈ യോഗങ്ങൾ എത്ര പേർക്ക് അനുഗ്രഹമാണ്? ஒரு കൈ உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. കൈയുയർത്തി ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய ஏக தெய்வமே. தினமே நான் உன்னை தேடி பணிய செய்யும் துணையே நித்திய தெய்வமே தெய்வமே. அருணாயகனே அம்பரதீசா அருணாயகனே அம்பரதீசா அருணாயகனே அம்பரதீசா ஆதியாயந்தமே அருளினை ஆசா மருபவனாசா மனுபுலராசா எனக்குள் ஜீவனளித்தா எனக்குள் ஜீவனளித்தா எனக்குள் ஜீவனளித்தா தீர்க்கப்படித்தா முத்தேய நன்மை காதல் மதித்தா
தெய்வமே ஹalleluya ഹല്ലേലൂയ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? എല്ലാവരും സന്തോഷമായിരിക്കുന്നു. ஹalleluya ഹല്ലേലൂയ. வேதம் சொல்லுகிறது വേദപുസ്തകം പറയുന്നു, நீதிமான் பாடி மகிழ்கிறான். നീതിമാൻ പാടി സന്തോഷിച്ചു, கைகளை தட்டி ஆண்டு കൈ അടിച്ച് மகிழ்ச்சி. ദൈവത്തെ സ്തുതിച്ച്. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக கண்டார். യേശുക്രിസ്തുവിന്റെ വിശ്വാസ നിമിത്തം ജാതികളെ നീതീകരിക്കപ്പെടുന്നു. இன்றைக்கு இரவு ஆண்டவர்கள் நீதிமான்களாக மாற்றி அனுப்புவார். ഇന്ന് രാത്രി കർത്താവ് നിങ്ങളെ നീതിമാന്മാരാക്കി മാറ്റി അയക്കും. சரி போகட்டும். അതിരിക്കട്ടെ. நீதிமானுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? നീതിമാന് ലഭിക്കുന്ന നന്മകൾ എന്തെല്ലാം? முதலாவது நீதிமானை துன்பத்திலிருந்து விடுதலையாக்குவார். ഒന്നാമത് നീതിമാനെ അനർത്ഥത്തിൽ നിന്നാണ് വിടുവിക്കുന്നത്. வாசிக்க கேட்போமா? വായിച്ചു കേൾക്കാം. சங்கீதங்களின் புத்தகம் സങ്കീർത്തനങ്ങളുടെ പുസ്തകം 34ஆம் சங்கீதம் 34 സങ്കീർത്തനം 19ஆம் வசனம். 19 വാക്യം. 34:19 வாசிக்க கேட்போம். സങ്കീർത്തനങ്ങൾ 34:19 വായിച്ചു കേൾക്കാം. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். നീതിമാന്റെ അനർത്ഥങ്ങൾ അസംഖ്യമാകുന്നു, അവ എല്ലാറ്റിൽ നിന്നും യഹോവ അവനെ വിടുവിക്കുന്നു. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், നീതിമാന്റെ അനർത്ഥങ്ങൾ അസംഖ്യമാകുന്നു, கர்த்தரோவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலையாக்கும். യഹോവ എല്ലാറ്റിൽ നിന്നും അവനെ വിടുവിക്കുന്നു. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கட என்று வாசித்து ஓடிடுவோம். ഈ വചനം വായിക്കുമ്പോൾ നാം കടകടന്ന് വേഗത്തിൽ വായിച്ചു തീർക്കും. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக கர்த்தரோவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுதலையாக்குவார். നീതിമാനാണ് അസംഖ്യമെന്ന് അവ ഇല്ലാതെ യഹോവനെ വിടുവിക്കുന്നു. அது என்ன அர்த்தம் தெரியுமா? അതിന്റെ അർത്ഥം എന്താണെന്നറിയാം? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், നീതിമാന് വരുന്ന അനർത്ഥങ്ങൾ അസംഖ്യമായിരിക്കും, கர்த்தரோ அவை எல்லாவற்றிலும் அவனோடு நின்று அவனை விடுதலையாக்கும். കർത്താവ് എല്ലാറ്റിലും അവനോട് കൂടെ നിന്ന് അവനെ വിടുവിക്കും. கைகளை தட்டி ஆண்டவரை കൈ மகிழ்ச்சி. അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചു. ஹalleluya. ഹല്ലേലൂയ. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், നീതിമാന് വരുന്ന അനർത്ഥം അനസംഖ്യം തന്നെയാണ്. கர்த்தரோ அவை எல்லாவற்றிலும் அவனோடு நின்று அவனை விடுதலையாக்கும். യഹോവ എല്ലാറ്റിൽ നിന്നും അവനെ വിടുവിക്കും. நீதிமானுக்கு துன்பங்களா? നീതിമാൻ അനർത്ഥമോ? கிறிஸ்தவர்களுக்கு எழும்பும் கேள்வியே அதுதான். വിശ്വാസികൾക്ക് വരുന്ന ആദ്യ ചോദ്യം ഇതാണ്. பிரதர் ராவும் பகலும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், സഹോദരൻ രാവും പകലും ഞാൻ കർത്താവിനെ സ്നേഹിക്കുന്നു, எப்பொழுதும் உபாசிக்கிறேன், എപ്പോഴും ഉപവസിക്കുന്നു, கர்த்தருடைய வசனத்தின்படி முடிந்த அளவுக்கு என்ன நான் ஜீவிக்கிறேன். കർത്താവിന്റെ വചനപ്രകാരം കഴിവുള്ളിടത്തോളം ജീവിക്കുന്നു. ஆனா இன்னைக்கு வரை துன்பம் மாறலையே பிரதர், പക്ഷെ ഇന്ന് വരെ കഷ്ടത മാറുന്നില്ലല്ലോ, பிரச்சனை மாறலையே, പ്രശ്നങ്ങൾ മാറുന്നില്ലല്ലോ, துன்மார்க்கன் செழித்துத்தானே இருக்கிறார், ദുഷ്ടൻ നന്നായിരിക്കുന്നല്ലോ, அநியாயம் செய்யும் நன்றாய்த்தானே இருக்கிறார்கள். അന്യായക്കാരൻ നന്നായിരിക്കുന്നല്ലോ. எனக்கு ஏன் பிரதர் இந்த பிரச்சனை? എനിക്കെന്താണ് ബ്രദർ ഈ പ്രശ്നം? எனக்கு ஏன் இந்த துன்பம்? എനിക്കെന്തിനീ അനർത്ഥം? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? എനിക്ക് ഈ പ്രശ്നങ്ങൾ എന്തുകൊണ്ട്? உலகத்தில் ஒரு பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ലോകം ദുഷ്ടന്റെ ഉള്ളിൽ കിടക്കുന്നു. என்றைக்கு இயேசு நமக்குள் வருகிறாரோ എന്ന് യേശു നമ്മുടെ ഉള്ളിൽ വരുന്നു, அன்றைக்கே உலகம் நம்மை பகைக்க അന്ന് ஆரம்பிக்கிறது. മുതൽ ലോകം നമ്മെ പകച്ചു തുടങ്ങും. உலகம் நமக்கு சத்ருவாய் மாறுகிறது. ലോകം നമുക്ക് വിരോധിയാണ്. பிசாசு நம்மை முழு பகையாய் பகைக்கிறார். പിശാച് പൂർണ്ണമായും നമ്മെ പകയ്ക്കും. எப்பொழுதெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அந்த விசுவாசத்தை விட்டு விழுப்பதற்கு அவன் எத்தனை துன்பத்தை கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுப்பான். എപ്പോഴെല്ലാം അവസരം കിട്ടിയാലും വിശ്വാസം വിട്ട് മാറ്റുവാൻ എന്തെല്ലാം കഷ്ടത കൊണ്ടുവരാം അതെല്ലാം കൊണ്ടുവരും. ஆண்டவர் அவனோட ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கிறார். കർത്താവ് അവനോട് ഒരു വെല്ലുവിളി നടത്തിയിട്ടുണ്ട്. என் பிள்ளை என்னனாலும் செய்து பார், എന്റെ മക്കളെ നീ എന്ത് വേണം அவர்கள் ചെയ്യും, என்னை விட்டு பின்மாறி போகவே അവർ மாட்டார்கள். എന്നെ വിട്ട് പിന്മാറി പോവുകയേയില്ല. இந்த பந்தயத்தில் ஆண்டவர் ஜெயிக்க வேண்டும். ഈ പന്തയത്തിൽ കർത്താവ് ജയിക്കണം. அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. അതിന് നമ്മുടെ സഹകരണം ആവശ്യം. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நின்று அவனை ஜெயிப்போம். വിശ്വാസ ജീവിതത്തിൽ പരീക്ഷയിൽ ജയിക്കണം. நீதிமானுக்கு துன்பங்கள் உண்டு. നീതിമാൻ അനർത്ഥങ്ങളുണ്ട്. யோவான் 16:33 இயேசு சொன்னார், യോഹന്നാൻ 16:33 യേശു പറഞ്ഞു, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ലോകത്തെ കഷ്ടതയുണ്ട്, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், എങ്കിലും ധൈര്യപ്പെടുക. இயேசு கிறிஸ்துவாகி நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். യേശു ക്രിസ്തു ഞാൻ ലോകത്ത് ജയിച്ചിരിക്കുന്നു. அநேக நினைப்பது போல கிறிஸ்துவ வாழ்வு பஞ்சுமத்தை வாழ்வு அல்ல. അനേകർ കരുതുന്ന പോലെ ക്രിസ്തീയ ജീവിതം പഞ്ഞിമെത്തയുടെ അനുഭവമല്ല. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மகாராணியை போல இருக்கலாம், യേശുവിനെ സ്വീകരിച്ചോണ്ട മഹാറാണി പോലെ அல்லது ആകാം, மகாராஜாவை போல இருக்கலாம், മഹാരാജാവ് പോലെ ആകാം. மந்திரத்தில் மாங்கா வருவது போல ஒரே நாள் நம்முடைய துன்பம் மாறிவிடும் என்று கற்பனை நினைக்க வேண்டாம். മന്ത്രത്തിൽ മാങ്ങ കായ്ക്കുന്നതിൽ ഒരു ദിവസം കൊണ്ട് നമ്മുടെ ദുഃഖം മാറുമെന്ന് ആരും വിചാരിക്കാൻ വേണ്ട. ஐயோ கிறிஸ்துவ வாழ்வு என்பது பஞ்சுமத்தை வாழ்வு அல்ல, അയ്യോ വിശ്വാസ ജീവിതം ഒരിക്കലും പഞ്ഞിമെത്തയുടെ അനുഭവമല്ല. அது முட்கள் மேல் நடந்து போகிற ஒரு அனுபவம், മുള്ളുകളുടെ മേൽ നടക്കുന്ന അനുഭവമാണ്. அது பாடு நிறைந்த வாழ்வு, കഷ്ടതയുള്ള ജീവിതം തന്നെ, நெருக்கமான பாதை. ഞെരുക്കമുള്ള വഴിയാണ്. பவுலடியான் சொல்லுகிறார், പൗലോസ് പറയുന്നു, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். നാം അനേക കഷ്ടതയുടെ മധ്യേ കൂടെ ദൈവരാജ്യത്തിൽ പ്രവേശിക്കണം. நாங்கள் மிக வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகத்தை சேர்ந்தோம். ഞങ്ങൾ വളരെയധികം കഷ്ടപ്പെട്ട് ഞെരുക്കത്തിലെത്തിയ ശുഭതുറമുഖത്തിലേക്ക് இயேசு சொன்னார்,
യേശുവും പറഞ്ഞു ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கம் நெருக்கமானது. ജീവനിലേക്കുള്ള വഴി ഇടുങ്ങിയത് പാദം ഞെരുങ്ങിയത് அதில் பிரவேசிக்கிற ஒரு சிலர் தான். അതിൽ പ്രവേശിക്കുന്ന ചുരുക്കം അത്ര. வீட்டுக்காக, மாட்டுக்காக, நகைக்காக, சேலைக்காக, வேலைக்காக இயேசு நாம் பின்பற்றவில்லை. വീടിനായി, മാടിനായി, സാരിക്കായി, ആഭരണത്തിനായി എല്ലാം നാം യേശുവിനെ പിൻഗമിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவை அதற்காக பின்பற்றுவோமா நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். യേശു ക്രിസ്തുവിനെ നിങ്ങൾ അതിനായി പിൻഗമിക്കുന്നെങ്കിൽ നിങ്ങൾ പരിതാപത്തിന് അർഹരാണ്. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றிக் கொண்டிருப்போமா நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ഈ ലോകത്തിലെ നന്മയ്ക്ക് മാത്രം ക്രിസ്തുവിനെ പിൻഗമിക്കുന്നവൻ അവൻ പരിതപിക്കപ്പെട്ടവൻ. எதற்காக இயேசுவை தெய்வம் என்று ஆராதிக்கிறோம்? എന്തിനാണ് നാം യേശു ദൈവമായി ആരാധിക്കുന്നത്? அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் അവൻ இருக்கிறார். മാത്രമാണ് സത്യദൈവവും നിത്യജീവനുമായി அவர்தான் பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க போதுமானவர். അവനാണ് പാപത്തിൽ നിന്ന് ഒരുവനെ വിടുവിക്കുവാൻ കഴിവുള്ളവൻ. இந்த உலகம் நமக்கு பாடுகள் நிறைந்ததுதான். ഈ ലോകം നമുക്ക് പാടുകൾ നിറഞ്ഞതാണ്. அதில் மாற்று கருத்தே இல்லை. അതിൽ ഒരു വ്യത്യാസവുമില്ല. வாழ்ந்து முடிக்கும் வரை போராடி தான் முடிக்க வேண்டும். ജീവിതം തീരുന്നവർ നീ പോരാടി തന്നെ അവസാനിപ്പിക്കണം. அப்படி லகுவான வாழ்வை தெரிந்து கொண்டோம்னா கிறிஸ்துவின் வழியை விட்டு பின்மாறி போகிறோம் என்பதான் அர்த்தம். അങ്ങനെ നിന്റെ ജീവിതം ലഘുവായ മാർഗത്തെ പിന്തുടരുന്നെങ്കിൽ നീ ക്രിസ്തുവിനെ വിട്ട് മാറിപ്പോയെന്നാണ് അർത്ഥം. அது ரெண்டும் தவளை போல ஒரு வாழ்வுதான். അത് രണ്ടും തവളയെ പോലുള്ള ജീവിതമാണ്. தண்ணீரிலும் இருக்கும், தரையிலும் இருக்கும். വെള്ളത്തിലും കഴിയും, കരയിലും കഴിയും. உலகத்துக்கு ஒத்த மாதிரி நடந்தோம்னா நமக்கு துன்பமே இல்லை. ലോകത്തിന് അനുരൂപരായി നടന്ന നമുക്ക് ഒരു ദുഃഖവുമില്ല. ஏன் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு அவுட்லைன்ல போனா நமக்கு துன்பம் இல்லை. ദൈവത്തിന്റെ വചനം വിട്ട് പുറത്തോട്ട് ഇറങ്ങി നമുക്കൊരു ദുഃഖവുമില്ല. ஏன் இந்த துன்பமாம்? എന്തിനാ ഈ കഷ്ടതകൾ? வேதம் சொல்கிறது, വേദം പറയുന്നു கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம், ക്രിസ്തുവിനെ കുറിച്ചുള്ള സാക്ഷ്യ നിമിത്തം, கிறிஸ்துவை பற்றிய வசனத்தின் நிமித்தம் ക്രിസ്തുവിനെ കുറിച്ചുള്ള വചന നിമിത്തം நமக்கு இந்த உலகத்தில் பாடுகளும் துக்கங்களும் உண்டு. നമുക്ക് ഈ ലോകത്തിൽ കഷ്ടതയും ദുഃഖങ്ങളും ഉണ്ട്. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, நாம் மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கிறோம். നാം മറ്റുള്ളവരെ സന്തോഷിപ്പിക്കുന്നു. ஆனா நம்முடைய வாழ்வு துக்கம் நிறைந்தது. നമ്മുടെ ജീവിതം ദുഃഖം നിറഞ്ഞതാണ്. ஒரு நோயாளி ஒருவன் அடிக்கடி மனோதத்துவ டாக்டர் ஒருவரை பார்க்க வந்தார். ഒരു രോഗി ഒരിക്കൽ ഒരു മനോരോഗ വിദഗ്ധനെ കാണുവാൻ വന്നു. என்னால வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கவே முடியல டாக்டர். എനിക്ക് ഈ ജീവിതത്തിൽ സന്തോഷിക്കാനേ என் കഴിയില്ല. வாழ்வு கசந்து விட்டது. എന്റെ ജീവിതം കൈപ്പായി. நான் மறிக்க போகிறேன் ഞാൻ என்றார். മരിക്കാൻ പോകുന്നു പറഞ്ഞു. அந்த டாக்டர் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தார். ആ ഡോക്ടർ അനേക ചികിത്സ നടത്തി നോക്കി. கடைசியில் ஒன்றுமே நடக்கவில்லை. ഇതൊന്നും ഫലിക്കുന്നില്ല. கடைசியில் ஒன்று சொன்ன, അവസാനം ഇങ്ങനെ പറഞ്ഞു, எப்ப நம்ம ஊர்ல ஒரு புதுசா ஒரு சர்க்கஸ் வந்திருக்குது. നമ്മുടെ നാട്ടിൽ പുതിയ സർക്കസ് വന്നിട്ടുണ്ട്. அந்த சர்க்கஸ்ல ஒரு பஃபூன் ஒருத்தன், கோமாளி ஒருத்தன் ആ இருக்கிறான். സർക്കസിൽ ഒരു ബഫൂൺ കോമാളി വേഷക്കാരനുണ്ട്. அவனை பார்த்தாலே சிரிப்பு வந்துருமா. അവനെ കണ്ടാലേ ആൾക്കാർ அவ்வளவு தமாஷ் பேர்வழி. അത്രയും തമാശക്കാരൻ. அவன் அவ்வளவு மக்களையும் അവൻ சந்தோஷப்படுத்துகிறான். വരുന്ന എല്ലാവരും സന്തോഷിപ്പിക്കും. இன்றைக்கு அந்த சர்க்கஸ்க்கு போய்விட்டு வாயே. ഇന്ന് നീ ആ സർക്കസ് പോയി കണ്ടിട്ട് அந்த വാ. பஃபூனை பார்த்தால சந்தோஷப்படுவாய். ബഫൂണിനെ കണ്ടാൽ നീ സന്തോഷിക്കും. அதை கேட்ட அந்த நோயாளி சிரித்தான். അത് കേട്ട് ഈ രോഗി ചിരിച്ചു. என்னப்பா நான் சொல்றதுக்கு சிரிக்கிறேன் நான்? ഞാൻ പറഞ്ഞെന്താ നീ ചിരിച്ചത്? டாக்டர், ഡോക്ടർ, அந்த பஃபூனே நான் ആ தான். ബഫൂണാണ് ഞാൻ. மற்றவர்களை சிரிக்க வைக்கிற அதே கோமாளி நான் தான். മറ്റുള്ളവർ ചിരിപ്പിക്കുന്ന അതേ കോമാളിയാണ് ഞാൻ. என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. എന്റെ ജീവിതത്തിൽ സന്തോഷമില്ല. நம்முடைய வாழ்வும் அப்படித்தான். നമ്മുടെ ജീവിതം എങ്ങനെയത്ര? நீதிமான்களே, നീതിമാന്മാരെ, உண்மையான ஊழியர்களே, വിശ്വസ്തദാസന്മാരെ, வசனத்தின்படி வாழ்வது உண்மையானால் വചനപ്രകാരം ജീവിക്കുന്ന உங்களுக்கு വാസ്തവമെങ്കിൽ பாடுகள் இருக்கும் என்பது உண்மைதான். നിങ്ങൾക്ക് കഷ്ടതയുണ്ടാവുന്ന വാസ്തവം, உபத்திரம் இருக்கும் என்பது உண்மைதான். ഉപദ്രവം നേരിടും സത്യം തന്നെ. 22 ஆண்டுகள் உலகமெங்கும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். 22 വർഷമായി ലോകമെല്ലാം ദൈവത്തിന്റെ സുവിശേഷം ഞാൻ അറിയിക്കുന്നു. என் வாழ்வில் கடந்து வந்த பாதையை போல யாருக்கும் வரவே கூடாது. എന്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ വന്ന പാത പോലെ ആർക്കും വരരുത്. ஒவ்வொருவரும் என்னை சொல்லுவார்கள், ഓരോരുത്തരും എന്നെ കുറിച്ച് പറയും, பிரதர் உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ബ്രദർ നിങ്ങളുടെ പാട്ട് വളരെ നന്നാണ്. தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரி மாணவர்கள் சொல்லுவார்கள், തമിഴ്നാട്ടിൽ അനേക കോളേജ് കുട്ടികൾ പറയും, அண்ணே உங்க சிரிப்பு தான் உங்க பிளஸ் பாயிண்ட். എന്നാ നിങ്ങളുടെ ചിരിയാണ് പ്ലസ് പോയിന്റ്. அந்த சிரிங்க என்ன கொஞ்சம் கேட்கிறோம் ആ ചിരിക്ക് ഒന്ന് കേட்கട്ടെ. ஆனா என் வாழ்வில் சிரிப்பு இருக்கிறதா? പക്ഷെ എന്റെ ജീവിതത്തിൽ ചിരിയുണ്ടോ? என் வாழ்வை சொல்வேனா, நீங்க எனக்காக 2 மாசம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. എന്റെ ജീവിതം നിങ്ങളോട് പറഞ്ഞ നിങ്ങൾ 2 മാസം എനിക്കായി ഉപവസിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. அவ்வளவு பாடு நிறைந்த ஒரு வாழ்வு. അത്രത്തോളം കഷ്ടതയുള്ള ജീവിതം. மற்றவர்களை சிரிப்பிக்கிறோம், മറ്റുള്ളവരെ ചിരിപ്പിക്കും, சந்தோஷிப்பிக்கிறோம். സന്തോഷിപ്പിക്കും. ஆனா எங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது? പക്ഷെ നമ്മുടെ ജീവിതം അങ്ങനെ ഇരിക്കും. எங்களை ஒலிவ விதைகளைப் போல இடித்துத்தான் உங்கள் மத்தியில் எண்ணெயாய் ஆண்டவர் பிழிகிறார். നമ്മെ ഒലിവ് വിത്ത് പോലെ ഇടിച്ചെടുത്താണ് എണ്ണയായി നിങ്ങളുടെ ഇടയിൽ പിഴിയുന്നത്. ஒவ்வொரு உண்மையான தேவ மனிதன் வாழ்வும் அப்படித்தான். ഓരോ വിശ്വസ്ത ദേവദാസന്റെ ജീവിതം അങ്ങനെ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்காக, ഓരോ ദിവസവും ക്രിസ്തുവിനെ കുറിച്ചുള്ള സാക്ഷ്യ നിമിത്തം, கிறிஸ்துவை பற்றிய வசனத்திற்காக ക്രിസ്തുവിനെ കുറിച്ചുള്ള വചന നിമിത്തം பாடுகளின் வழியை கடந்து போகிறார்கள். കഷ്ടതയുടെ പാതയിലൂടെ നടക്കുന്നു. என் அன்புக்குரியவர்களே, மக்கள் எல்லோரும் தேவனுடைய மனிதனிடத்தில் வந்து ஆறுதலை பெறுவார்கள். ജനങ്ങളെല്ലാവരും ദേവദാസന്റെ അടുക്കൽ വന്ന് ആശ്വാസം പ്രാപിക്കും. ஆனால் അവர்களுக்கு തുன்பமானால் എங்கே പോக முடியும்? അദ്ദേഹത്തിന് ദുഃഖം വന്നാൽ എവിടെ പോകും? அந்த துன்பத்தினூடேதான், ആ അനർത്ഥത്തിലൂടെയാണ്, அந்த விசாரத்தினூடேதான், ആ ദുഃഖത്തിലൂടെയാണ്, அந்த കണ്ണീരിനൂടേதான், ആ കണ്ണീരിലൂടെ തന്നെയാണ് இயேசுவை பிடித்திருக்கும் இன்பத்தோடு நடந்து போகிறோம். യേശു കൂടെ ഉണ്ടെന്നുള്ള സന്തോഷത്തോടെ നാം കയ്യെ നടക്കുന്നത്. തട്ടുകളെ. കൈയടിച്ച് ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, 2 கொரிந்தியர்
1:4 சொல்லுகிறது, 2 കൊരിന്ത്യർ 1:4 പറയുന്നു, எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் ഞങ്ങൾക്ക് വരുന്ന സകല കഷ്ടത്തിൽ അവനത്രേ നമ്മുടെ ആശ്വാസം. லூக்கா 23:31 சொல்லுகிறது, ലൂക്കോസ് 23:31 இயேசு சொன்னார், യേശു പറഞ്ഞു, பச்சை மரத்துக்கு இதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார், പച്ചമരത്തോട് ഇത് ചെയ്ത് ഉണങ്ങിയ മരത്തോട് ഒന്നും ചെയ്യുകയില്ല. என்னையவே இந்த மக்கள் இந்த ஜனம் அந்த பாடுபடுத்திருக்கிறது, എന്നെ തന്നെ ഈ ജനം ഇത്രത്തോളം കഷ്ടപ്പെടുത്തി. உங்களை சும்மா விடுவார்களா? നിങ്ങളെ വെറുതെ വിടുമോ? எனவே தைரியமாய் போங்கள். അതുകൊണ്ട് ധൈര്യമായി പോവുക. இந்த துக்கங்கள் துயரங்களை நம்மை மட்டும் சுமக்க விட்டு தனியே தத்தளிக்க விடும் தெய்வம் அல்ல. ഈ ദുഃഖവും ദുരിതവും എല്ലാം നമുക്ക് നാം തന്നെ തനിയെ ചുമന്നുകൊണ്ടെന്ന് പറഞ്ഞ് വിട്ടുകളെ ദൈവമല്ല. அவரும் நம்மோடு சுமந்து கொண்டு வருவார். അവർ നമ്മോട് കൂടെ ചുമന്നു. அவர் நம்ம பாடுகளை சுமப்பார். അവൻ നമ്മുടെ ദുഃഖങ്ങളെ ചുമക്കും. துக்கங்களை சுமப்பார். പാടുകളെ വഹിക്കും. வேதனைகளை சுமப்பார். വേദനകളെ ചുമക്കും. ஒவ்வொரு நிமிஷம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். ഓരോ നിമിഷം ഞാൻ നിന്റെ കൂടെ ഉണ്ടെന്ന് പറയും. യേശയ്யா 53:3 சொல்கிறது, യെശയ്യാ 53:3 പറയുന്നു, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். യഥാർത്ഥമായി നമ്മുടെ പാടുകളെ ഏറ്റുകൊണ്ട് ദുഃഖങ്ങളെ ചുമന്നു. യേശയ്யா 63:9 சொல்கிறது, യെശയ്യാ 63:9 പറയുന്നു, அவர்களுடைய சகல நெருக்கங்களில் அவரும் நெருக்கப்பட்டார். നമ്മുടെ സകല കഷ്ടങ്ങളിലൂടെ അവനും കഷ്ടപ്പെട്ടു. எபிரேயர் 2:10 சொல்கிறது, 2:10 പറയുന്നു, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தினாலே பூர்ணரானார். രക്ഷയുടെ അധിപനായ യേശു ക്രിസ്തു കഷ്ടത്തിലൂടെ எபிரேயர் 2:18 சொல்கிறது, 2:18 പറയുന്നു, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே അവൻ തന്നെ പരീക്ഷിതനായി കഷ്ടത അനുഭവിച്ചതിനാൽ சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். പരീക്ഷിക്കപ്പെടുന്ന നിനക്കും എന്നെ സഹായിക്കാൻ ശക്തനായി തീരും. போகட்டும், எதற்காக இந்த உபத்திரவம்? അതിരിക്കട്ടെ, എന്തിനാണ് ഈ കഷ്ടതകൾ? என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, மத்தேயு 13:21, മത്തായി 13:21, மார்க்கு 4:17 சொல்கிறது, മാർക്കോസ് 4:17 പറയുന്നു, சாட்சி நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் நமக்கு பாடுகள் உண்டு. സാക്ഷ്യ നിമിത്തവും വചന നിമിത്തവും നമുക്ക് കഷ്ടതയുണ്ട്. உலகத்தோடு ஒத்து போயிருந்தா நமக்கு துன்பமே இல்லை. ലോകത്തോട് ചേർന്ന് നടന്നാൽ ഒരു ദുഃഖവുമില്ല. இந்த உலகம் நம்ம எதற்காக பகைக்கிறது? ഈ ലോകം എന്തിനാണ് നമ്മെ പകയ്ക്കുന്നത്? உலகத்தோடு ஒத்து போவதில்லை, ലോകത്തോട് ചേർന്ന് പോകുന്നു, பாவத்தில் விழுந்து போவதில்லை, പാപത്തിൽ വീഴുന്നില്ല, அதில் விட்டு வேறுபட்டு வாழ்கிறோம். അതിനെ വിട്ട് വേർതിരിഞ്ഞ് ജീവിക്കുന്നു. உலகம் நம்மை பார்த்து பற்கடிக்கிறது, ഉലകം നമ്മെ നോക്കി പല്ല് കടിക്കുന്നു, நமக்கு விரோதമായ ஆயுதங்களை ஏவி விடுகிறது, വിരോധമായി ആയുധങ്ങൾ എഴുന്നേൽപ്പിക്കുന്നു, நமக்கு விரோதமான தூஷணங்களை ஏவி விடுகிறது. വിരോധമായി ദൂഷണങ്ങൾ പറയുന്നു. நீதிமானுக்கு பாடு வரும், നീതിമാന് കഷ്ടത വരും, ஆண்டவர் அவனோடு நிற்பார். കർത്താവിന്റെ കൂടെ നിൽക്കും. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. என்னாகமம் 11:15 വരെ വാസിத்து സംഖ്യാപുസ്തകം 11 മുതൽ 15 വരെ വായിച്ചു നോക്കുക. மோசே கதறுகிறான், മോശ നിലവിളിക്കുന്നു, என் இறைவனே, എന്റെ ദൈവമേ, இந்த 6 லட்சம் புருஷர்களையும் மற்றும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ഈ 6 ലക്ഷം പുരുഷന്മാരെ സ്ത്രീകളെയും കുഞ്ഞുങ്ങളെയും எகிப்திலிருந்து கானானுக்கு பால் மறந்த குழந்தையை தகப்பன் சுமப்பது போல சுமந்து கொண்டு போவதற்கு മിസ്രയീമിൽ നിന്ന് കാനാനിലേക്ക് പാൽ കൊടുക്കാനാത്ത കുഞ്ഞിനെ പിതാവ് ചുമക്കുന്ന ചുമന്നു കൊണ്ടുപോകുക. நான் இவர்களை பெற்றேனா, ഞാൻ ഇവരെ പ്രസവിച്ചു, அல்லது கற்பம் தரிச்சேனா, ഞാൻ ഇവരെ ഗർഭം ധരിച്ചു. எதற்கு இந்த உபத்திரவம்? എനിക്കെന്തിനീ കഷ്ടത? என் உபத்திரவத்தை பாராதவன் என்னை கொன்று போடும், ഉപദ്രവം കാണാതെ എന്നെ കൊല ചെയ്യണം, ஐயோ என்னை கொன்று போடும். അയ്യോ എന്നെ അങ്ങ് സംഹരിക്കണം. சங்கீதம் 132 ஒன்றை வாசித்து பாருங்கள். 132 ഒന്ന് വായിച്ചു നോക്കുക. தாவீது கதறுகிறான், ദാവീദ് നിലവിളിക്കുന്നു, இறைவனே, കർത്താവേ, தாவீதின் சகல உபத்திரவத்தை நினைச்சருளும். ദാവീദിന്റെ സകല കഷ്ടതയും ഓർക്കണമേ. சங்கீதம் 142 വാசித்து பாருங்கள். 142 വായിച്ചു നോക്കുക. சங்கீதக்காரன் கதறுகிறான், സംഗീതക്കാരൻ പറയുന്നു, இறைவனே, കർത്താവേ, என்னை வலதுபுறமாய் கண்ணோக்கி பார், വലത്തോട്ട് നോക്കി കാണണമേ. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, എന്നെ അറിയുന്നവർ ആരുമില്ലല്ലോ, அடைக்கலம் இல்லாமல் போய் ശരണം എനിക്ക് പോയി என் പോയിരിക്കുന്നു, ஆத்துமாவை விசாரிப்பர் ஒருவரும் എന്റെ இல்லை. പ്രാണന് വേണ്ടി ആരും കരുതുന്നില്ല, There is nobody here. എനിക്ക് വേണ്ടി ആരുമില്ല, எனக்கு ஒருவரும் இல்லை. എനിക്ക് വേണ്ടി ആരുമില്ല. அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, அப்போஸ்தலர் 20:23 வாசித்து பாருங்கள். അപ്പോസ്തല പ്രവൃത്തി 20:23 വായിച്ചു നോക്കുക. பவுலடியான் சொல்லுகிறான், പൗലോസ് പറയുന്നു, பட்டணங்கள் தோறும் எனக்கு கட்டுக்களும் உபத்திரவங்களுமே പട്ടണം வைக்கப்பட்டிருக்கிறது. തോറും എനിക്ക് ബന്ധനവും ഉപദ്രവവും മാത്രമേ ഉള്ളൂ. எதற்காக? എന്തിനാണ്? 2 தீமோத்தேயு 2:9 சொல்லுகிறது, 2 തീമോഥെയോസ് 2:9 പറയുന്നു, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் യേശു ക്രിസ്തുവിന്റെ സുവിശേഷത്തിന് നിമിത്തം நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். ഞാൻ ചങ്ങല ധരിച്ച് കഷ്ടം സഹിക്കുന്നു. இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் യേശുവിന്റെ സുവിശേഷ നിമിത്തം பாடுகள் உண்டு. കഷ്ടതകളുണ്ട്. கள்ளன் என்று உங்களை குற்றம் சுமத்துவார்கள், കള്ളനെ നിങ്ങളെ കുറ്റം വിധിക്കും, தூஷிப்பார்கள், ദുഷിക്കും. பலகீனம் உண்டு, ബലഹീനതകളുണ്ട്. அநேகர் சொல்லுவார்கள், അനേകർ പറയും, ஊழியக்காரனுக்கு வியாதி வரலாமா, ശുശ്രൂഷക്കാരന് രോഗം വരാം, ஊழியக்காரனுக்கு பலவீனம் வரலாமா, പാസ്റ്റർമാർക്ക് അസുഖം വരാം, வரக்கூடாதா? വരാൻ പറ്റില്ലേ? வரும் வரும் വരും. எதற்கு வருமா? എന്തിനു വരുന്നു? பவுலடியான் சொல்லுகிறார், പൗലോസ് പറയുന്നു, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் ക്രിസ്തുവിന്റെ സുവിശേഷ നിമിത്തം நான் பலவீனனாய் இருக்கிறேன். ഞാൻ இந்த ബലഹീനനായിരിക്കുന്നു. பலவீனம் நீங்கும்படி 3 முறை நான் பிரார்த்தனை ഈ செய்தேன். ബലഹീനത നീങ്ങാൻ 3 തവണ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു. இயேசு சொன்னார், യേശു പറഞ്ഞു, இந்த பலவீனத்தின் பரிபூர்ண பலம் பூரணமாய் ഈ விளங்கும். ബലഹീനത എന്റെ ശക്തി പൂർണ്ണമായി വിളങ്ങും. என் கிருபை உனக்கு போதும். എന്റെ കൃപ നിനക്ക് മതി. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, ஒவ்வொரு நாள் கூட்டம் முடிந்தவள் செத்து போன பிணம் போலதான் என் அறையில் போய் விழுவேன். ഓരോ
ദിവസവും യോഗം കഴിഞ്ഞ ശവശരീരം പോലെ ഞാൻ റൂമിലേക്ക് തിരിച്ചു பல நாட்கள் உபவாசம், പല ദിവസങ്ങൾ ഉപവാസം, பல நாட்கள் கண் விழிப்பு, പല ദിവസം ഉറക്കമില്ല, புசிக்காமலும் குடிக்காமலும் ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடக்கிறேன். ആഹാര ജലപാനമില്ലാതെ കർത്താവിന് കാത്തിരിക്കുന്നു. ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் கத்தோ கத்தென்று கத்துகிறேன். ഓരോ ദിവസവും 4 മണിക്കൂർ വിളിച്ചു കൂവി പ്രസംഗിക്കുന്നു. ஒரு வாரத்துக்கு 1500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுகிறேன் 2 நாளில். ആഴ്ചയിൽ 2 ദിവസം 1500 കിലോമീറ്റർ യാത്ര ചെയ്യുന്നു. எத்தனை பலகீனம் இருக்கும், എത്ര ബലഹീനതയുണ്ടാകും. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, ஒவ்வொரு நாளும் பிணத்தை போலதான் படுக்கையில் விழுவேன். ഓരോ ദിവസവും ശവശരീരം പോലെ കിടക്കയിലേക്ക് വീഴും. என் பலகீனத்தை சொல்லி மாளாது. എന്റെ ബലഹീനത പറഞ്ഞാൽ இங்கே வரும்போது கோட்டு சூட்டையும் போட்டு ஒரு பொம்மைக்கு போல நின்று ഇവിടെ വരുമ്പോൾ കോട്ട സൂട്ട് കൊണ്ടൊരു ബൊമ്മ പോലെ വന്ന് നിൽക്കുന്നു. உண்மையான ஒவ்வொரு ஊழியர்களும் அப்படிச்சான். ഓരോ വിശ്വസദാസന്മാരെ ഇങ്ങനെ ஒரு பலவீன பாண்டத்தின் மீதான் இயேசுத்த மகிமையின் பொக்கிஷத்தை ഈ வைத்திருக்கிறார். ബലഹീന പാത്രത്തിന് മേലെയാണ് യേശു തന്റെ മഹത്വത്തിന്റെ നിക്ഷേപം നൽകുന്നത്. உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும், നിങ്ങൾക്ക് കഷ്ടതയുണ്ടാകും, பலவீனம் இருக்கும், ബലഹീനതയുണ്ടാകും. ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், യേശു നിങ്ങളെ നോക്കി உன் പറയുന്നു, பலவீனத்தில் നിങ്ങളുടെ ബലഹീനതയെ பரிபூர்ண பலம் பூரணமாய் விளங்கும். പരിപൂർണ്ണ ബലം പൂർണ്ണമായി വിളങ്ങും. கைகளை தட்டுங்கள். കൈയടിച്ച് இன்றைக்கு இரவு ഇന്ന് രാത്രി ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீடனாகிய யோவான் கதறுகிறான். യേശുവിന്റെ സ്നേഹ ശിഷ്യനായിരുന്ന യോഹന്നാൻ നിലവിളിക്കുന്നു. வெளிப்படுத்தின விசேஷம் 1:9. വെളിപ്പാട് പുസ്തകം 1:9. இயேசு கிறிஸ்துவை பற்றும் சாட்சி நிமித்தம் യേശു ക്രിസ്തു നിമിത്തമുള്ള സാക്ഷ്യ നിമിത്തം பத்மு என்னும் தீவில், പത്മോസ് ദ്വീപിൽ கண் காணாத இடத்தில் ആരും കാണാത്തിടത്ത് நான் கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன். ബന്ധനസ്ഥനായിരിക്കുന്നു. இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த நான், യേശുവിന്റെ നെഞ്ചി ചാരിയിരുന്ന ഞാൻ, இயேசுக்கு அன்பான சீடனாகிய நான், യേശുവിൽ പ്രേം വെച്ച ശിഷ്യനായ ഞാൻ, எங்கோ கண் காணாத இடத்தில் நான் அனாதையை போல கிடக்கிறேன். ആരും കാണാത്തിടത്ത് അനാഥനെ പോലെ കിടക്കും. எனக்கு யாரும் இல்லை. എനിക്ക് ആരുമില്ല. உங்களுடைய துக்கமும் அதுதான். നിങ്ങളുടെ ദുഃഖവും അതല്ലയോ? இயேசுவின் மக்களே, യേശുവിന്റെ മക്കളെ, என் அன்பு விசுவாசிகளே, വിശ്വാസികളെ, கண்ணீர் வடிக்கிறீர்களோ? കണ്ണുനീർ തൂകുന്നുവോ? ஒவ்வொரு நாளும் தலையணையை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ? ഓരോ നാളും തലയുടെ കണ്ണീരാൽ നനയുന്നുവോ? துக்கம் வரும் பொழுது பலர் உங்களை தூசிப்பார்கள். ദുഃഖം വരുമ്പോൾ അനേകർ നിങ്ങളെ ദുഷിക്കും. என்ன அக்கிரமம் செய்தானோ, എന്ത് പാപം ചെയ്തുവോ? என்ன பாவம் செய்தாலோ, ഏത് അക്രമം കാണിച്ചു? என்ன தீமை செய்தாலோ, എന്ത് തിന്മ ചെയ്തു കാണും? உங்களுக்கு அதனால் தண்டனை வந்து விட்டது. അതാണ് നിങ്ങൾക്ക് ശിക്ഷ ലഭിച്ചത്. தண்டனை அல்ல, അത് ശിക്ഷയല്ല, அது சிக்ஷை அல்ல, അത് ശിക്ഷയല്ല, அது உங்களை புடமிடும் தங்கமாய் உருவாக்கும் பரீட்சை. അത് നിങ്ങളെ ശുദ്ധ സ്വർണ്ണമാക്കി മാറ്റുന്ന പരീക്ഷ. கைகளை தட்டி ஆண்டவரை കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാണ്. ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. இறைவன் 2 தெசலோனிக்கு 1:6 പൗലോസ് சொல்லுகிறார். അത് 2 തെസ്സലോനിക്കർ 1:6 പൗലോസ് പറയുന്നു, நாளொன்று வரப்போகிறது, ഒരു നാൾ വരും, உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும், നിങ്ങളെ കഷ്ടപ്പെടുത്തിയവർക്ക് കഷ്ടതയെയും, உபத்திரவப்படுகிற உங்களுக்கோ எங்களோடு சேர்ந்து இளைப்பாறுதலையும் அந்நாளிலே கர்த்தர் കഷ്ടപ്പെടും നിങ്ങൾക്കോ ഞങ്ങളോട് ചേർന്ന് ആശ്വാസം എന്നാൽ കർത്താവ് നൽകി തരും. வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 சொல்லுகிறது. വെളിപ്പാട് പുസ്തകം 7:14 പറയുന്നു, அங்கே உபத்திரவப்பட்ட மக்களை பார்க்கிறார். അവിടെ കഷ്ടത അനുഭവിച്ചവരെ കാണുന്നു. கிடைக்கும் பரிசை பற்றி யோவானிடத்தில் மூப்பர் ஒருவன் சொல்லுகிறார். അവർക്ക് ലഭിക്കുന്ന പ്രതിഫലത്തെ കുറിച്ച് യോവാനോട് മൂപ്പന്മാർ പറയുന്നു. வெள்ளங்கி தரித்து குருத்தோலை பிடித்த திரளான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். വെളുത്താങ്കി ധരിച്ച് കുരുത്തോല പിടിച്ച ധാരാളം പേർ അവിടെ നിൽക്കുന്നു. அவர்களை பார்த்து யோவான் கேட்கிறான், இவர்களெல்லாம் யார்? അവരെ കണ്ട് യോഹന്നാൻ ചോദിച്ചു, ഇവരൊക്കെ ആര്? மூப்பரில் ஒருவன் பிரயுத்தரம் சொல்லுகிறான், മൂപ്പരിൽ ഒരുത്തൻ എന്നോട് ഇങ്ങനെ പറയുന്നു, இவர்களெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ഇവർ മഹാകഷ്ടത്തിൽ നിന്ന് വന്നവർ, தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். കുഞ്ഞാന്റെ രക്തത്താൽ അങ്കി അലക്കി വെളുപ്പിച്ചിരിക്കുന്നവർ. இவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும்? ഇവർക്ക് എന്താണ് പ്രതിഫലം? சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிற தேவனுடைய பக்கத்தில் இவர்கள் இருப்பார்கள். സിംഹാസനത്തിൽ മധ്യ ഇരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ അടുക്കൽ ഇവർ ഇരിക്കും. ஜீவ நீரூற்றண்டில் அவளை நடத்துவார். ജലത്തിലേക്ക് അവർ നടത്തും. கர்த்தரே தன்னுடைய கரத்தை நீட்டி കർത്താവ് തന്നെ തന്റെ കരം നീട്ടി கண்ணீர் யாவையும் துடைப்பார். അവരുടെ കണ്ണുനീരെല്ലാം തുടച്ചു. கைகளை தட்டுங்களே, കൈ അടിച്ച് ஹalleluya ഹല്ലേലൂയ, கை அடிச்சு കൈ അടിച്ച് ஹalleluya ഹല്ലേലൂയ. ക്ലേശങ്ങൾ നിൻ ജീവിതത്തിൽ മൂടി നിന്നാലും, ക്ലേശങ്ങൾ നിൻ ജീവിതത്തിൽ മൂടി നിന്നാലും, യേശു ആശ്വാസം തരുമ്പോൾ എന്തൊരാനന്ദം, യേശു ആശ്വാസം തരുമ്പോൾ എന്തൊരാനന്ദം, വാടിപ്പോകാതെ മനമേ, വാടിപ്പോകാതെ മനമേ, വാടിപ്പോകാതെ.
സഹിച്ചിടുന്നു ഭാഗ്യവാനല്ലോ. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். നീതിമാന്റെ അനർത്ഥങ്ങൾ അസംഖ്യമത്ത്. ஆனால் கர்த்தரோ அவை எல்லாவற்றிலும் அவனோடு நின்று அவனை விடுதலையாக்குவார். യഹോവയോ എല്ലാറ്റിൽ നിന്ന് അവനെ വിടുവിക്കും. விசுவாச பரீட்சை அது. വിശ്വാസ പരീക്ഷയാണ്. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, കാരണം വേദപുസ്തകം പറയുന്നു, ஏசாயா 48:10, യെശയ്യാവ് 48:10, யோபு 23:10 சொல்லுகிறது, യോബ് 23:10 പറയുന്നു, உபத்திரவத்தின் குகையில் தான் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். കഷ്ടത്തിന്റെ ഗുഹയിൽ നിന്നാണ് അവൻ നമ്മെ யோபு തെരഞ്ഞെടുക്കുന്നത്. பக்தன் சொல்லுகிறார், ഭക്തനായ യോബ് நான் പറയുന്നു, சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக ഞാൻ விளங்குவேன். പരീക്ഷിക്കപ്പെട്ട ശേഷം ശുദ്ധ സ്വർണ്ണമായി വിളങ്ങും. யோபு 6:3, யோபு பக்தன் கதறுகிறார், യോബ് 6 മുതൽ യോബ് നിലവിളിക്കുന്നു, துன்பத்தை தராசில வைத்து நிறுத்தால் அது கடல் மணலை பார்க்கிறோம் அதிக பாரமாயிருக்கும். എന്റെ ദുഃഖത്തെ ത്രാസിൽ വെച്ച് തൂക്കിയാലോ അത് കടൽക്കരൽ മണലിനേക്കാൾ ஆனால் ഭാരമേറിയത്. நான் சோதிக்கப்பட்ட பின்போ എന്നാൽ ഞാൻ പരീക്ഷിക്കപ്പെട്ട ശേഷമോ நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ശുദ്ധ പൊന്നായി തീരും. நீதிமான்களே, നീതിമാന്മാരെ, மோசே, മോശ, தாவீது, ദാവീദ്, பவுல், പൗലോസ്, யோவான், യോഹന്നാൻ, இந்த யோபு, യോബ്, இவர்களெல்லாம் யார்? ഇവരെല്ലാം ആരാണ്? பாவிகளா? പാപികളാണ്? பாவம் செய்தவர்களா? പാപം ചെയ്തവരാണ്? அல்லது அக்கிரமம் செய்தவர்களா? അതോ അതിക്രമം ചെയ്തവരാണ്? தேவாதி தேவனை மறுதலித்தவர்களா? ദൈവത്തെ വിട്ടുകളഞ്ഞവരാണ്? இல்ல 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 பிரியமானவர்களே. ഒരിക്കലുമല്ല, ഒരിക്കലുമല്ല. மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது, മോശയെ കുറിച്ച് വേദപുസ്തകം என் പറയുന്നു, தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். എന്റെ ദാസനായ മോശയുടെ സകല ഗൃഹത്തിലും വിശ്വസ്ത. தாவீதை குறித்து கர்த்தர் கொடுக்கும் சாட்சி என்ன? ദാവീദിനെ കുറിച്ച് കർത്താവിന്റെ സാക്ഷ്യം എന്താണ്? ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். ഈശോയുടെ മകനായ ദാവീദിന്റെ ഹൃദയത്തിന് ഏറ്റവൻ. பவுல் அடியான் வேத புத்தகம் சொல்கிறது, அவன் பிரதான அப்போஸ்தலன். പൗലോസിനെ കുറിച്ച് വേദപുസ്തകം പറഞ്ഞു, പ്രധാനികളുടെ അപ്പോസ്തലൻ. அது மட்டும் யோபுவை குறித்து கர்த்தர் சொல்லும் சாட்சி என்ன? അത് മാത്രമല്ല യോബിനെ കുറിച്ച് കർത്താവ് പറഞ്ഞ സാക്ഷ്യം എന്താണ്? யோபு 1:1, യോബ് 1:1, யோபு 1:8, യോബ് 1:8, யோபு 2:3 வாசித்து பாருங்க. യോബ് 2:3 വായിച്ചു നോക്കുക. கர்த்தர் யோபுவை குறித்து கொடுக்கும் சாட்சி என்ன? കർത്താവ് യോബിനെ കുറിച്ച് പറഞ്ഞ സാക്ഷ്യം എന്താണ്? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்குள்ளவருமாய் நீதிமானாகிய யோபுவை போல ஒரு மனிதன் இந்த பூமியில் இல்லை என்று. നിഷ്കളങ്കനും നേരുള്ളവൻ ദൈവഭക്തനും ദോഷം വിട്ട് അകലുന്നവൻ നീതിമാനായ യോബിനെ പോലെ മറ്റൊരു ലോകത്തില്ല. அப்படிப்பட்டவர்தான் கதறினார்கள். അങ്ങനെയുള്ളവനാണ് നിലവിളിക്കുന്നത്. அப்படிப்பட்டதான் பாடுகளின் வழியை கடந்து போனார்கள். അങ്ങനെയുള്ളവനാണ് കഷ്ടതയുടെ പാതയിലൂടെ നടന്നത്. அப்படிப்பட்டதான் முட்களை மிதித்து போனார்கள். അങ്ങനെയുള്ളവനാണ് മുള്ളുകളെ ചവിട്ടി നടന്നത്. அப்படிப்பட்டவர்கள் தீயையும் தண்ணீரும் கடந்து போனார்கள். അങ്ങനെയുള്ളവരാണ് തീയിലും വെള്ളത്തിലും കടക്കേണ്ടി വന്നത്. அவர்களுக்கு கிடைக்கும் பரிசு என்ன? അവർക്ക് ലഭിക്കുന്ന പ്രതിഫലം എന്താണ്? அவரோடு கர்த்தரே நின்றார். അവരുടെ കൂടെ കർത്താവ് നിന്നു. கைகளை தட்டுவோம், കൈയടിച്ച് ஹalleluya, ഹല്ലേലൂയ. அதே யோபு சொல்லுகிறார், അതേ യോബ് പറയുന്നു, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். ശോധിക്കപ്പെട്ട ശേഷം ഞാൻ ശുദ്ധ പൊന്നായി തീരും. அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, வேதம் சொல்லுகிறது, വേദപുസ്തകം പറയുന്നു, யோபு 42:2, യോബ് 42:2, யோபு 42:5, യോബ് 42:5, யோபு 42:10 வாசித்து பாருங்கள். യോബ് 42:10 വായിച്ചു നോക്കുക. யோபு சொல்லுகிறான், യോബ് പറയുന്നു, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், നിനക്ക് സകലവും കഴിയുമെന്നും நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். നിന്റെ ഉദ്ദേശമൊന്നും അസാധ്യമല്ലെന്ന് ഞാൻ അറിയുന്നു. யோபு 42:5, യോബ് 42:5, அங்கே யோபு சொல்லும் வார்த்தை என்ன? അവിടെ യോബ് പറയുന്ന കാര്യം എന്ത്? அவன் சொல்லுகிறான், അവൻ പറയുന്നു, என் உம்மை குறித்து நான் என் தேசத்திலே என் காதிலே ഞാൻ கேள்விப்பட்டிருக்கிறேன். നിന്നെ കുറിച്ചൊരു കേൾവി മാത്രമേ എനിക്കുണ്ടായിരുന്നുള്ളൂ. நான் ஒரு அரபி தேசத்தான், ഞാൻ അറബി என் ദേശക്കാരനാണ്. உம்மை குறித்து என் காதிலே ഞാൻ നിന്നെ கேள்விப்பட்டிருக்கிறேன். കുറിച്ച് എന്റെ ചെവിയിൽ കേട്ടിട്ടുണ്ട്. இப்பொழுதோ എന്നാൽ ഇപ്പോഴോ என்
என் கண் உம்மை காண்கிறது എന്റെ കണ്ണാൽ അങ്ങയെ കാണുന്നു. கைகளை தட்டுங்கள். കൈ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിക്കുക. நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்தீர்களோ? നിങ്ങൾ യേശുവിനെ കുറിച്ച് കേട്ട് വന്നതാണോ? இயேசுவை விடுதலையாக்க நம்பி வந்தீர்களோ? യേശു നിങ്ങളെ വിടുവിക്കുന്ന വിശ്വാസി വന്നതാണോ? உள்ளவன் நம்பி இருக்கிறீர்களோ? അവൻ സ്നേഹമുള്ളവൻ വിശ്വസിക്കുന്നുവോ? அவரை விடுதலையாக்குவான் நம்புகிறீர்களோ? അവൻ നിങ്ങളെ വിടുവിക്കുന്ന വിശ്വസിക്കുന്നുവോ? நம்பிக்கை வீண் போகாது. നിങ്ങളുടെ വിശ്വാസം വെറുതെയാവില്ല. காதிலே கேட்ட வார்த்தையை നിങ്ങൾ കാതിൽ കേട്ട ഈ വാക്കുകൾ உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ഇന്ന് നിങ്ങളുടെ കണ്ണുകൾ കൊണ്ട് കാണുവാൻ കൊണ്ട് ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കാൻ പോകുന്നു. சொல்லுங்களேன். ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, பூச்சக்கரம் முழுவதற்கும் அதிகாரியா இருக்கிற கர்த்தர் ഭൂചക്ര സകലത്തിനും അധികാരിയായിരിക്കുന്ന കർത്താവ് இந்த இரவு உங்கள் பாடுகளிலிருந்து நீக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ കഷ്ടം നീക്കുവാൻ ശക്തിയുള്ളവനാണ്. செல்வம் இருக்கும் பொழுது, സമ്പത്തുള്ളപ്പോൾ, பணம் இருக்கும் பொழுது, പണമുള്ളപ്പോൾ, புகழ் இருக்கும் பொழுது, പുകഴ്ചയുള്ളപ്പോൾ, திறமை இருக்கும் பொழுது, സാമർഥ്യമുള്ളപ്പോൾ, அழகு இருக்கும் பொழுது, സൗന്ദര്യമുള്ളപ്പോൾ, நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு வருவார்கள். ഞാനോ നീയോ എന്ന് മത്സരം വെച്ച് വരും. மாமன் மச்சனை அண்ணன் தம்பி நாத்தினார் நங்கை என்று ஓடி வருவாள். മാമൻ മച്ചാൻ അണ്ണൻ തമ്പി അനിയൻ അനിയത്തി എല്ലാവരും ഓടി വരും. எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது, സകലവും നഷ്ടമായി നിൽക്കുമ്പോഴോ, எல்லாவற்றையும் இழந்து நீ தன்னந்தனியா நிற்கும் பொழுது, സകലം നഷ്ടമായി നീ ഒറ്റക്കാകുമ്പോൾ யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். ആരും തിരിഞ്ഞു നോക്കയില്ല. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, உங்களை அனாதையாய் விடும் இந்த உலகம், നിങ്ങളെ ലോകം അനാഥരാക്കി കളയും. தனிமனமாய் விடும் இந்த உலகம். ഒറ്റപ്പെട്ട മരത്തെ പോലെ നീ നിൽക്കും. 19:4 സദൃശവേഗം 19:4 19:7 சொல்கிறது. സദൃശവേഗം 19:7 പറയുന്നു. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், സമ്പത്ത് അനേക സ്നേഹിതരെ കൊണ്ടുവരുന്നു. தரித்திரன் தன் சொந்த சகோதரனாலும் பகைக்கப்படுவார். ദരിദ്രന്റെ സ്വന്തം സഹോദരനാലും പകയ്ക്കപ്പെടുന്നു. ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர் உண்டு, സമ്പന്നന്മാർക്ക് അനേക സ്നേഹിതരുണ്ട്. தரித்திரன் தன் சொந்த சகோதரன் நெகிழப்படுவார். ദരിദ്രന്റെ സ്വന്തം സഹോദരനാലും തള്ളപ്പെടുന്നു. பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள் வரும்பொழுது ஒருவரும் நம்மை கண்டுகொள்ள மாட்டார். പാടുകളും പ്രശ്നവും നഷ്ടവും വരുമ്പോൾ ആരും തന്നെ കാണുകയില്ല. ஒரு சில நேரம் சபை கூட நம்மை கண்டுகொள்ளாது. ചിലപ്പോൾ സഭ പോലും നമ്മെ കാണുകയില്ല. உடன் ஊழியர்கள் கூட கண்டுகொள்ள സഹ மாட்டார்கள். ശുശ്രൂഷകർ നമ്മെ കാണുകയില്ല. மாம்பழத்தை போல சப்பி கீழே எழுந்து விடுவார்கள். മാമ്പഴം പോലെ അത് പിഴിഞ്ഞെടുത്ത് ദൂരെ കളയും. திறமை இருக்கும் வரை, സാമർഥ്യമുള്ളതുവരെ, பிரசங்கம் பண்ண திறமை இருக்கும் வரை, പ്രസംഗിക്കാൻ കഴിവുള്ളതുവരെ, வாசிக்க திறமை இருக்கும் வரை, വായിക്കുവാൻ കഴിവുള്ളതുവരെ உன்னை சக்கையாய் பிழியும் இந்த உலகம். നിന്നെ ശർക്കര പോലെ പിഴിഞ്ഞെടുക്കും ഈ ലോകം. அப்படியே இது மாம்பழத்தை சாப்பிட்டு வேஸ்ட் போடுறது மாதிரி தூக்கி எறிஞ்சிரும். പിന്നീട് വെറും വേസ്റ്റായ മാങ്ങ അണ്ടി പോലെ അതിനെ തൂക്കിയേറി. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. നമ്മുടെ കർത്താവ് അങ്ങനെയല്ല. அவருக்காய் பாடுகளை பட்டது உண்மையானோ, അവനായി കഷ്ടപ്പെട്ടത് വാസ്തവമെങ്കിൽ, அவருக்காய் இதோ சோதனைகளை சகித்தது உண்மையானோ, അവനായി നീ പരീക്ഷ ജയിച്ച വാസ്തവമെങ്കിൽ, அவருக்காக கண்ணீர் வடித்து பாடுகளை சகித்துக் கொண்டது உண்மையானோ, അവനായി കണ്ണുനീർ തൂക്കി കഷ്ടപ്പെട്ടത് വാസ്തവമാണെങ്കിൽ அவர் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்தார். അവൻ തന്നെ ഉന്നത സ്ഥാനത്ത് வேதம் சொல்கிறது, വേദപുസ്തകം പറയും, உபத்திரவத்துக்கு பதில் பரிசு தருகிறேன். കഷ്ടതയ്ക്ക് പ്രതിഫലം ഞാൻ തരുന്നു. பெனாசிர் பூட்டோ பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதம மந்திரி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். പാകിസ്ഥാന്റെ മുൻ പ്രധാനമന്ത്രി ബേനസീർ ഭൂട്ടോ ഇങ്ങനെ ഒരു കാര്യം പറയുക, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் காஷ்மீர் விஷயத்துடைய மத்தியஸ்தம் பேச ஒருவர் உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும். ഭാരതത്തിനും പാകിസ്ഥാനും ഇടയിൽ കാശ്മീർ പ്രശ്നത്തെ കുറിച്ച് മധ്യസ്ഥനായി സംസാരിക്കുന്ന ഒരാളുണ്ടെങ്കിൽ നന്നായിരുന്നു. உண்மையான ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும். ഒരു വിശ്വസനായ ഒരാളുണ്ടെങ്കിൽ നന്നായിരുന്നു. பரிந்து பேச ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும். പക്ഷപാതം നടത്തുന്ന ഒരാളുണ്ടെങ്കിൽ அவரை നന്നായിരുന്നു. தேடுகிறேன், அவர் யாரென்றே தெரியவில்லை. അവർ അന്വേഷിക്കുന്നു, പക്ഷെ ആരെയും കാണുന്നില്ല. யோபு சொல்லுகிறான், യോബും പറയുന്നു, எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் பரிந்து பேச ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும். എനിക്കും ദൈവത്തിനും മധ്യേ വാദിക്കൊണ്ടുവരുന്നത് നന്നായനെ. ஐயோ அவரை தேடுகிறேன், അയ്യോ അവനെ അന്വേഷിക്കും, யாரும் இல்லையே, ആരുമില്ലല്ലോ. ஒரே கூக்குரல் எடுக்கிறார். ഒരേ നിലവിളി. யோபுவுக்கும் യോബിനും பெனாசிர் பூட்டோவுக்கும் ബേനസീർ ഭൂട്ടോയ്ക്കും இல்லாத சிலாக்கியம் உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ഇല്ലാത്തൊരു ഭാഗ്യം നിനക്കും എനിക്ക് ലഭിച്ചിട്ടുണ്ട്. தேவாதி தேவனுக்கு நமக்கு மத்தியில் பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். ദൈവത്തിന് നമുക്ക് മധ്യ പക്ഷപാതം ചെയ്യാൻ ഒരുവനുണ്ട്. அவர் இயேசு. അവനാണ് യേശു. அவர் இயேசு. അവനാണ് യേശു. எபிரேயர் 7:8, എബ്രായർ 7:8, எபிரேயர் 7:25, എബ്രായർ 7:25, 16:19 சொல்லுகிறது. മാർക്കോസ് 16:19 പറയുന്നു, தேவாதி தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறார். ദൈവത്തിന്റെ വലതുഭാഗത്ത് യേശു அவர் ഇരിക്കുന്നു. உங்களுக்காக எனக்காக மத்தியஸ்தம் பேசிக் അവൻ கொண்டிருக்கிறார். നിങ്ങൾക്ക് എനിക്ക് വേണ്ടി മധ്യസ്ഥത വഹിക്കും. அவர் உங்கள் பாடுகளை சுமந்தவர், അവൻ നിങ്ങളുടെ കഷ്ടത ചുമന്നവനാണ്, உபத்திரவத்தை சுமந்தவர், ഉപദ്രവത്തെ ചുമന്നവനാണ്, வேதனையை சுமந்தவர். വേദന സഹിച്ചവനാണ്. கவலைப்படாதிருங்கள். പ്രയാസപ്പെടാതിരിക്കുക. கவலைகள் எல்லாம் பழைய நாட்களுக்குரிய, പ്രയാസങ്ങളെല്ലാം പഴയ കാലത്തുള്ളത്. தூக்கி முதுகுக்கு பின்னால் எரிந்து എടുത്ത് போடுங்கள். മുതുകിന് പിറകിലേറ്ററിയുക. ஒரே ஒரு நம்பிக்கை, ഒരേ ഒരു ആശ്രയം, இயேசுவின் உபத்திரவத்தை சுமந்தார், യേശുവിന്റെ കഷ്ടത ചുമന്നു, இயேசுவின் பாடுகளை சுமந்தார், യേശുവിന്റെ പാടുകളെ ചുമന്നു, இயேசுவின் கண்ணீரை சுமந்தார். യേശുവിന്റെ കണ്ണുനീർ இனி ചുമന്നു. நான் சுமக்க வேண்டிய அவசியம் ഇനി இல்லை. ഞാൻ ചുമക്കേണ്ട ആവശ്യമില്ല. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ரோமர் 8:34, റോമർ 8:34, மார்க் 16:19, മാർക്കോസ് 16:19, எபிரேயர் 7:25 சொல்கிறது. എബ്രായർ 7:25 പറയുന്നു, அவர் மத்தியஸ்தர். അവൻ മധ്യസ്ഥനാണ്. 17:17, സദൃശവാക്യം 17:17, 18:24 சொல்கிறது. സദൃശവാക്യം 18:24 പറയുന്നു, ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்புவார், കർത്താവ് ദേവദൂതന്മാരെ അയക്കും. உண்மையாய் அன்பு குரல் அங்கும் இங்கும் இருப்பார்கள்.
அனுப்புவார்களா? നിങ്ങളെ യഥാർത്ഥമായി സ്നേഹിക്കുന്നത് അവിടെയും ഇവിടെയും ഉണ്ടായിരിക്കും. அப்படிப்பட்ட சகோதரர்களை அனுப்புவார். അങ്ങനെ സഹോദരന്മാരെ അയക്കും. சொந்த சகோதரர்களும் அதிகமா நேசிப்பவர்கள் உண்டாம். കൂടപ്പിറപ്പുകളേക്കാൾ അധിക സ്നേഹമുള്ളവർ ഉണ്ടത്രേ. அவர்களை அனுப்புவார். അവരെ അയക്കും. என் ஊழியத்தின் பாதையில நான் வெறும் 3 ரூபாயோட இயேசுவை நான் வேலைக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தேன். എന്റെ ശുശ്രൂഷയുടെ പാതയിൽ വെറും 3 രൂപയും കൊണ്ട് യേശുവിന്റെ വേലക്കായി ഞാൻ വീട് വിട്ടു பெற்றோர் വന്നു. உற்றோர் எல்லோரையும் விட்டு ஓடி வந்தேன். മാതാപിതാക്കളെ ബന്ധുക്കളെ വിട്ടു വന്നത്. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ലക്ഷക്കണക്കിന് ജനത്തെ എനിക്ക് ദൈവം നൽകിയിരിക്കുന്നു. பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் பெற்ற தகப்பனை நேசிப்பது போல் நேசிக்கிற பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். സ്വന്തം മക്കളെക്കാൾ സ്വന്തം അപ്പനേക്കാൾ അധികം സ്നേഹിക്കുന്ന ജനത്തെ എനിക്ക് നൽകിയിരിക്കുന്നു. புரிந்து ஒரு துரும்பை கூட என்னை விட எடுக்க விட மாட்டார். കുനിഞ്ഞൊരു തുരുമ്പെടുക്കാൻ എന്നെ അനുവദിക്കില്ല. அவ்வளவு அன்பான உடன் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். അത്രയും സ്നേഹമുള്ള സഹ ശുശ്രൂഷകൾ யாருக்கும் നൽകിയിരിക്കുന്നു. கிடைக்காத சிலாக்கியம் இது. ആർക്കും ലഭിക്കാത്ത ഭാഗ്യമാണ് ഇത്. யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். ആർക്കും ലഭിക്കാത്തൊരു ഭാഗ്യം. காரணம் என்ன? കാരണം എന്താണ്? இயேசு நமக்கு என்று அனுப்புகிறவர். യേശു നമുക്കായി അയക്കുന്നവർ. உபத்திரவத்துக்கு பதில் பரிசு கொடுக்கிறவர். എന്റെ കഷ്ടതയ്ക്ക് പകരം സമ്മാനം നൽകുന്നവർ. கண்ணீருக்கு பதில் பரிசு கொடுக்கிறவர். കണ്ണുനീരിന് പ്രതിഫലം നൽകുന്നവർ. உங்களுக்காக அப்படிப்பட்ட பரிசை தருவார். നിങ്ങൾക്കായി അങ്ങനെ ഒരു സമ്മാനം നൽകും. நீதிமானின் உபத்திரவத்திற்கு பரிசு உண்டு. നീതിമാന്റെ അനർത്ഥത്തിന് ഒരു സമ്മാനം. நீதிமானின் பாடுகளுக்கு பரிசு உண்டு. നീതിമാന്റെ കഷ്ടതയ്ക്ക് പ്രതിഫലമുണ്ട്. நீதிமானின் கண்ணீருக்கு பதில் உண்டு. നീതിമാന്റെ കണ്ണുനീരിന് ഉത്തരവുണ്ട്. உடன் ஊழியர்களே, സഹ ശുശ്രൂഷകരെ, பாஸ்டர்மார்களே, പാസ്റ്റർമാരെ, உடன் ஊழியக்காரிகளே, സഹ ശുശ്രൂഷക്കാരെ, உங்கள் உபத்திரவத்துக்கு ஒரு பரிசு வரப்போகிறது. നിങ്ങളുടെ കഷ്ടതയ്ക്ക് ഒരു പ്രതിഫലം വരുന്നു. கண்ணீருக்கு ஒரு பரிசு നിങ്ങളുടെ வருகிறது. കണ്ണുനീരിന് ഒരു പ്രതിഫലം. உங்கள் பாடுகளுக்கு ஒரு பரிசு നിങ്ങളുടെ வருகிறது. പാടുകൾക്ക് ഒരു പ്രതിഫലം. கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். നിശ്ചയമായി ദൈവം உலகம் അനുഗ്രഹിക്കും. நிந்திக்கட்டும், ലോകം നിന്ദിക്കട്ടെ, தூஷிக்கட்டும், ദുഷിക്കട്ടെ, அவமானப்படுத்தட்டும், അപമാനിക്കട്ടെ, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிசை வைத்திருக்கிறார். കർത്താവ് നിനക്ക് ഒരു പ്രതിഫലം ஒன்று വച്ചിട്ടുണ്ട്. மட்டும் சொல்லுங்கள், ഒരു കാര്യം മാത്രം പറയാം. இயேசுவுக்கு மட்டும் உண்மையாயிருங்கள். യേശുവിന് മാത്രം വിശ്വസനായിരിക്കണം. உலகத்திலே வேஷம் போடாதிருங்கள். ലോകത്ത് നീ വേഷം കെട്ടരുത്. பாடுகளில் பின்மாறி போய்விடாதிருங்கள். കഷ്ടതയിൽ പിന്മാറി പോകരുത്. எஜமானை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். യജമാനെ നന്നായി അറിയണം. அவருக்கு மட்டும் துரோகம் பண்ணிவிடாதிருங்கள். അവന് മാത്രം ഒരിക്കലും ദ്രോഹം ചെയ്യരുത്. கர்த்தர் உங்களோடே தான் இருப்பார். കർത്താവ് നിങ്ങളുടെ കൂടെ ഇരിക്കും. உயர்ந்த இடத்தில் வைப்பார். ഉന്നത സ്ഥാനത്തിരുത്തും. பல வருடங்களுக்கு முன்பு അനേക വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് பாளையங்கோட்டையிலே சாமுவேல் ஐயர் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பக்தன் ஒருவர் இருந்தார். പാളയംകോട്ടയിൽ സാമുവേൽ അയ്യർ എന്ന പ്രശസ്തനായ ഭക്തനുണ്ടായിരുന്നു. அவர் தென்னிந்திய திருச்சபையுடைய பாஸ்டராக ரெவரண்டாக இருந்தவர். അദ്ദേഹം CSI സഭയിൽ റവറന്റായി സേവനം അനുഷ്ഠിച്ചു. அருமையா இந்து மார்க்கத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்ட நல்ல பக்தன். ഒരു ഹൈന്ദവ മാർഗത്തിൽ നിന്ന് യേശുവിനെ സ്വീകരിച്ച ഒരു നല്ല ഭക്തൻ. பல எதிர்ப்பு இருந்தது. പല എതിർപ്പുകളും ஒரே ഉണ്ടായിരുന്നു. மகன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். ഏക മകൻ കോളേജിൽ പഠിക്കുകയായിരുന്നു. ஒரு நாள் காலை ഒരു ദിവസം രാവിലെ கம்யூனியன் சர்வீஸ் അവിടെ തിരുവത്താഴ ശുശ്രൂഷ നടക്കുന്നു. தன் மனைவியும் அழைத்துக் கொண்டு சர்ச்சுக்கு போனார். എന്റെ ഭാര്യയെ വിളിച്ചുകൊണ്ട് സഭയിലേക്ക് முதல் ஆராதனை முடிந்தது. ഒന്നാമത്തെ ആരാധന കഴിഞ്ഞു. கணவனும் மனைவி மிகுந்த அன்பானவர்கள். ഭർത്താവും ഭാര്യയും വലിയ സ്നേഹമുള്ളവരാണ്. ஆராதனை முடிந்தது. இரண்டாவது ஆராதனை அவர் நடத்த வேண்டும். ആരാധന കഴിഞ്ഞ് രണ്ടാമത്തെ ആരാധന നടത്തണം. தன் மனைவியை கொண்டு வீட்டில் விட்டார். എന്റെ ഭാര്യയെ വീട്ടിലേക്ക് അയച്ചു. இரமான இரண்டாவது ஆராதனை நடத்தி விட்டு வந்து விடுகிறேன் ഞാൻ என்றார். രണ്ടാമത്തെ ആരാധന കഴിഞ്ഞ് വരാമെന്ന് പറഞ്ഞു. அவர்கள் வாசல் வந்து தன் கணவனை விடை கொடுத்து அனுப்பினார்கள். അവരും വാതിൽക്കൽ വന്ന് യാത്ര പറഞ്ഞ് അകത്തോട്ട് പോയി. இவர் இரண்டாவது ஆராதனை முடிச்சார். രണ്ടാമത്തെ ആരാധന കഴിഞ്ഞു. மிக்க சந்தோஷத்தோடு வீட்டுக்கு சாப்பிட வந்தார். വലിയ സന്തോഷത്തോടെ ആഹാരം കഴിക്കാൻ വീട്ടിലേക്ക് வாசல் വന്നു. எல்லாம் திறந்து கிடந்தது. വീട് വാതിലെല്ലാം തുറന്നു കിടന്നു. உள்ளே வந்தார். അകത്ത് കയറി. சற்று நேரத்துக்கு முன் அவரை விடை கொடுத்து அனுப்பிய மனைவி நடு ஹாலில் பிணமாக கிடந்தார். അല്പം നേരത്തിന് മുമ്പ് അദ്ദേഹത്തിന് യാത്ര പറഞ്ഞ് യാത്രയാക്കിയ ഭാര്യ നടുഹാളിൽ ശവശരീരമായി என்ன കിടന്നു. நடந்ததென்றே இவருக்கு தெரியாது. എന്ത് നടന്നെന്നറിയില്ല. இருதயம் வெடிச்சு விடும் போல இருந்தது. ഹൃദയം തകർന്നതുപോലെ തോന്നി. ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்து விட்டு வந்து കർത്താവേ, അങ്ങയുടെ വേലയല്ലോ ഞാൻ ചെയ്യുന്നു. எனக்கு போய் இப்படிப்பட்ட சோதனை. എനിക്കിങ്ങനെ ഒരു അവസ്ഥയോ? மனைவியை குளிக்க வைத்து ஒரு பெட்டியில் வைத்து முற்றத்தில் வைத்தார். ഭാര്യയുടെ ശരീരം കുളിപ്പിച്ച് ഒരു പെട്ടിയിലാക്കി മുറ്റത്ത് വെച്ചു. பலர் பலவிதமாய் பேசினார்கள். പലരും തോന്നിയതുപോലെ പറഞ്ഞു. என்ன அக்கிரமம் செய்தானோ, എന്ത് പാപം ചെയ്തു, என்ன பாவம் செய்தானோ, ഏത് അക്രമം ചെയ്തു. ஆண்டவர் ஒரு மனைவியை அடிச்சு விட்டார். കർത്താവ് അവന്റെ ഭാര്യ അടിച്ചു. இவனை தனியே விட்டு விட்டார். ഇവനെ ഒറ്റക്കാക്കി. போகட்டும். അതിരിക്കട്ടെ. மகனுக்கு தந்தி கொடுத்தார்கள். മകന് ടെലിഗ്രാം ചെയ്തു. உங்க அம்மா இறந்து விட்ட உடனே வாயின்று. എന്റെ അമ്മ മരിച്ചുപോയി, വേഗം വരണം. 22 வயது பையன் ஓடி வந்தான். 22 വയസ്സ് മകൻ ഓടി വന്നു. தாயின் பிணத்தை பார்த்தான். അമ്മയുടെ ശരീരം കണ്ടു. ஐயோ அம்மா என்று பிணச்சுமை விழுந்தான். അയ്യോ അമ്മ എന്ന് പറഞ്ഞ് മേൽ കണ്ടു. அடுத்த நிமிடம் அவனுடைய உயிரும் அவனை விட்டு பிரிந்தது. അടുത്ത നിമിഷം അവന്റെ ജീവനും അവനെ വിട്ടു പോയി. ஐயோ பெரிய அதிர்ச்சி. അയ്യോ വലിയ അത്ഭുതം. மகனையும் குளிக்க வைத்து ஒரு பெட்டியில் வைத்தார்கள். മകനെ കുളിപ്പിച്ചൊരു പെട്ടിയിൽ കിടത്തി. உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் அந்த ஊர் முழுவதும் தூஷித்தது. ദേശം നാടുകാർ എല്ലാരും അവനെ ദുഷിച്ചു. ஐயோ சாமுவேல் ஐயர் என்ன செய்து தொலைத்தானோ അയ്യോ தெரியவில்லை. സാമുവേൽ അച്ഛൻ എന്ത് ചെയ്തു വന്നോ? ஒரே நேரத்தில் 2 பேரை மரணத்துக்கு ഒരേ கொடுத்து നേരത്തിൽ രണ്ടുപേരും മരിച്ചു പോയല്ലോ. இனிமே ஊழியம் செய்வானா? ഇനി ഇവൻ ദൈവവേല ചെയ്യും. இனிமே இயேசுவை நம்பினானே என்ன கிடைத்தது இவனுக்கு? ഇത്രയും കാലം യേശുവിനെ വിശ്വസിച്ച് എന്ത് ലഭിച്ചവൻ? அவனுடைய உறவினர்கள் எல்லாம் சொன்னார்கள். എന്റെ ബന്ധുക്കളൊക്കെ പറഞ്ഞു. என்ன சொல்ல போகிற சாமுவேல் ஐயர்? ഇനി സാമുവേൽ അച്ഛൻ എന്ത് പറയാൻ പോകും? மேலே பார்த்தார். മുകളിലേക്ക് നോക്കി. கண்களில் கண்ணீர் வழிந்தது. കണ്ണുകൾ നിറഞ്ഞു കവിഞ്ഞു. 2 பெட்டிக்கு நடுவிலே முழங்கால் போட்டார். രണ്ട് പെട്ടിയുടെ മധ്യ മുട്ടുകളെ മറന്നു. அப்பொழுதுதான் இந்த பாடலை அவர் பாடினார். അപ്പോഴാണ് ഈ ഗാനം അദ്ദേഹം പാടി. போனது போகட்டும், പോയത് പോകട്ടെ, புவி வசை பேசட்டும், ഭൂമി തോന്നിയതുപോലെ പറയട്ടെ, பொல்லா நம்புகள் எய்திடட்டும், ദുഷ്ടൻ അമ്പുകൾ എഴുതുകൊള്ളട്ടെ, ஆனது ஆகட்டும், നടന്നത് സംഭവിക്കട്ടെ, அருள் மழை பெய்திடும்,
വചനത്തിന്റെ മഴ പെയ്യും. அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கொருள். സ്നേഹമുള്ളവന്റെ സ്നേഹം എനിക്ക് മതി. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. എന്റെ രക്ഷകൻ ജീവനോടിരിക്കുമ്പോൾ എനിക്ക് എന്ത് കുറവുണ്ടെന്ന് നീ പറയൂ മനസ്സേ. அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, அந்த பாடலை பாடினார். ആ പാട്ട് പാടി அந்த பாடுகளின் வழியே பாட முடியுமா? ആ കഷ്ടത്തിന്റെ മധ്യേ പാടാൻ കഴിയും. அவர் பாடின பாடல் தான் இன்றைக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். അദ്ദേഹം പാടിയ കാലം തന്നെ ഇന്നും പ്രശസ്തമായിരിക്കുന്നു. அந்த பாடலை பாடுவோமா? ആ പാട്ടൊന്ന് പാടാമോ? போயது போகட்டே லோகம் பழிக்கட்டே சாத்தானம்புகள் எய்திடட்டே என்னும் நடக்கட்டே அனுகிரக மழை பெய்யும் ஸ்நேகம் சம்பூர்ணமாகும் ஆனந்தம் தந்திடும் என்னாத்ம ரட்சகன் ஜீவிச்சிருக்குமோ என்று புறமுனு நீ சொல்லு மனமே. என்னாத்ம ரட்சகன் ஜீவிச்சிருக்குமோ என்று புறமுனு நீ சொல்லு மனமே. என் ஜீவன் ரட்சித்தார் தன் ஜீவன் எழுந்தோ என் கூட காண உயிர் செல்லுமோ. மகிமனிலையோ நீரம சுகம் என்னும் பத்ததையாரும் ஆத்ம ரட்சகன் ஜீவிச்சிருக்குமோ என்று புறமுனு நீ சொல்லு மனமே. பாவமும் சாபமும் மரணமும் சாத்தானும் பயந்து நடுங்கிடும் ஜெயம் நிறையோ. சாபத்தை தீர்ப்போ சல்குருநாதன் சஞ்சலம் எஞ்சி மனசை உணரும் ஆத்ம ரட்சகன் ஜீவிச்சிருக்குமோ என்று புறமுனு நீ சொல்லு மனமே. ஆத்ம ரட்சகன் ஜீவிச்சிருக்குமோ என்று புறமுனு நீ சொல்லு மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று എന്റെ ആത്മരക്ഷകൻ ജീവനോടിരിക്കുന്നു. கடைசி நாட்கள் பூமியுமே நிற்பாரம் என்று அறிந்திருக்கிறேன். അന്ത്യകാലത്ത് അവൻ പൊടിമേൽ നിൽക്കുമെന്ന് ഞാൻ അറിയാം. இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். യേശു ജീവിക്കുന്നു. உங்கள் பாடுகளை சுமந்தவர், നിങ്ങളുടെ കഷ്ടതയെ ചുമന്നു உங்கள் உபத்திரவத்தை சுமந்தவர் ഉപദ്രവത്തെ സഹിച്ച് என்று இரவு உங்கள் அருகில் வந்து நிற்பார். രാത്രിയുടെ അടുക്കൽ വന്നു உங்கள் உபத்திரவத்துக்கு ஒரு பதிலை கொடுப்பார். കഷ്ടതയ്ക്ക് ഒരു പ്രതിഫലം. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். അവസാനം ഒരു വചനം വായിച്ച് അവസാനം மூன்றாவது நீதிமானின் ஜெபத்தை அவர் கேட்பார். മൂന്നാമത് നീതിമാന്റെ പ്രാർത്ഥന അവൻ കേൾക്കും. யாக்கோப்பு 5:16 வாசித்து கேட்பார். യാക്കോബ് 5:16 വായിച്ച് കേൾക്കും. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் ബലമുള്ളതായി இருக்கிறது. എന്നാൽ നിങ്ങൾക്ക് രോഗശാന്തി വരേണ്ടതിന് തമ്മിൽ പാപങ്ങളെ ഏറ്റുപറഞ്ഞ് ഒരുവനെ വേണ്ടി ഒരുവന് പ്രാർത്ഥിക്കുന്നു. നീതിമാന്റെ ശ്രദ്ധയോടുകൂടിയ പ്രാർത്ഥന വളരെ ഫലിക്കുന്നു.
நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. നീതിമാന്റെ ശ്രദ്ധയോടുകൂടിയ പ്രാർത്ഥന വളരെ ഫലിക്കുന്നു. இந்த பாடு உள்ள பிரச்சனை உள்ள ஒரு நீதிமான் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உடனே கேட்கிறார். കഷ്ടതയും പ്രയാസമുള്ള നീതിമാൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ കർത്താവ് ഉടനെ കേൾക്കും. வயிற்று வலி வந்தவனுக்கு தானே வயிற்று வலியுடைய கொடுமை என்ன என்று தெரியும். വയറുവേദന വന്നവനല്ലേ അതിന്റെ കഷ്ടത അറിയാമോ? கடன் வாங்கினவனுக்கு தானே கடன் பாரம் என்ன என்று தெரியும். കടം വാങ്ങിയവനല്ലേ കടഭാരം അറിയാമോ? என் நீதிமான்களே, എന്റെ നീതിമാന്മാരെ, உடன் ஊழியர்களே, സഹ ശുശ്രൂഷകരെ, உங்களுக்கு ஒரு பாடுகள் எல்லாம் மற்றவருடைய பாடுகளை உணர்ந்து கொள்வதற்காக ஒரு பரீட்சை. നിങ്ങൾക്കുള്ള കഷ്ടതകളെല്ലാം മറ്റുള്ളവരുടെ കഷ്ടത അറിയാനുള്ള ഒരു പരീക്ഷയാണ്. அப்பொழுதுதான் நாம் முழுமையாக ஜெபிக்க முடிகிறது. അപ്പോൾ മാത്രം നമുക്ക് നന്നായി പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയും. மற்றவருடைய துன்பம் என்ன என்று உணர்ந்து கொள்ள முடிகிறது. മറ്റുള്ളവരുടെ കഷ്ടം എന്തെന്ന് അറിയുവാൻ കഴിയുകയും. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளது. നീതിമാന്റെ ശ്രദ്ധയോടുകൂടി പ്രാർത്ഥന വളരെ ഫലിക്കുന്നു. சில அதிக பிரசங்கி விசுவாசிகளும் கிறிஸ்தவரும் இருக்கிறார்கள். ചില അധിക പ്രസംഗമാരും വിശ്വാസികളും ക്രിസ്ത്യാനികളും என்ன சொல்லுவார்கள்? എന്ത് പറയും? ஊழியர் தான் ஜெபிக்க வேண்டுமா? ശുശ്രൂഷക്കാരൻ തന്നെ പ്രാർത്ഥിക്കണം. பாஸ்டர் தான் ஜெபிக்கணுமா? പാസ്റ്റർ തന്നെ പ്രാർത്ഥിക്കണം. நாங்க ஜெபித்த ஆண்டவர் கேட்க மாட்டார். ഞങ്ങൾ പ്രാർത്ഥിച്ച ദൈവം കേൾക്കില്ല. நாங்களே ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ഞങ്ങളൊക്കെ പ്രാർത്ഥിച്ചേക്കാം. பல வருடங்களுக்கு முன்பு പല വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് மானா மதுரை என்ற ஒரு இடத்திற்கு நாங்கள் போனோம். മാനാമധുര എന്നൊരു സ്ഥലത്ത് ഞങ്ങൾ പോയിരുന്നു. அங்கே ஒரு நீதிபதியின் வீட்டுக்கு எங்களை சாப்பிட அழைத்திருந்தார். അവിടെ ഒരു ജഡ്ജിയുടെ വീട്ടിലേക്ക് ഞങ്ങൾ ആഹാരം കഴിക്കാൻ വിളിച്ചു. நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ഞങ്ങൾ ആഹാരം കഴിച്ചുകൊണ്ടിരുന്നു. நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. നല്ല ആഹാരമൊക്കെ കൊടുത്തു. ஜெபம் வேளை வந்த போது പ്രാർത്ഥിക്കുന്ന സമയം വന്നപ്പോ அந்த அம்மா சொன்னாங்க, ആ സഹോദരി പറഞ്ഞു, நாங்கெல்லாம் ஊழியக்காரங்கிட்டலாம் ஜெபம் பண்ண விரும்புறதே இல்ல பிரதர். ഞങ്ങൾ ഈ ശുശ്രൂഷക്കാരെ വെച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ ഇഷ്ടമില്ല ബ്രദറെ. கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு மூக்கறுத்து விட்டது மாதிரி. കഴുത്ത് നിറയെ ആഭരണം ഇട്ടിട്ട് പിന്നെ മൂക്ക് വെട്ടിക്കൊണ്ട് പോയതുപോലെ. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, எங்களையும் குறிப்பிட்டார்கள், சாப்பிடவும் சொன்னார்கள். ஆனா கடைசி ஜெபம் பண்ணி நான் ஊழியக்காரெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட மாட்டேன். ഞങ്ങളെ വിളിച്ച് ആഹാരത്തായിട്ട് അവസരം പ്രാർത്ഥിക്കാൻ സമയം പറഞ്ഞു. ഞങ്ങൾ பாஸ்டர்மார்க்கெல்லாம் போய் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். പാസ്റ്റർമാരുടെ മുമ്പേ നിന്ന് പ്രാർത്ഥിക്കും. நானே நேரடியாக இயேசுப்பாட்ட பேசிக்குவேன். ഞങ്ങൾ നേരിട്ട് യേശുവിനോട് സംസാരിച്ചോളാം. இதற்கு ஏன் எங்களை அழைக்க வேண்டும்? പിന്നെ ഞങ്ങളെ വിളിച്ചെന്തിന്? என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, கொஞ்சம் யோசித்தேன். കുറച്ച് ചിന്തിച്ചു. என் தம்பிமாரெல்லாம் அங்க இருந்தாங்க. സഹോദരന്മാർക്ക് അവിടെ ഉണ്ടായിരുന്നു. அப்ப நான் சொன்னேன், എന്നിട്ട് ഞാൻ പറഞ്ഞു, கல்யாணம் எங்கம்மா நடந்துச்சு? നിങ്ങളുടെ വിവാഹം എവിടെ വെച്ചാൽ നടന്നത്? சர்ச்சில தான் நடந்துச்சு. സഭയിൽ വെച്ചാൽ നടന്നത്. நீங்களே தாலியை மந்திரிச்சு நீங்களே கட்டிக்கிட்டீங்களா? നിങ്ങളെ താലിയെടുത്ത് പ്രാർത്ഥിച്ച് കെട്ടുകയായിരുന്നു ചെയ്തത്. இல்ல பாஸ்டர் தான் கட்டினாரு. അല്ല, പാസ്റ്ററാണ് நீங்களே செஞ்சிருக்கலாமே. അത് നിങ്ങൾക്ക് ചെയ്തുകൂടായിരുന്നു. அது எப்படி பிரதர்? അതെങ്ങനെ ബ്രദർ? சிலர் அப்படித்தான் நினைக்கிறார். ചിലർ അങ്ങനെ കരുതുന്നു. ஊழியர்கள் ஜெபித்தால் தான் வல்லமை ഈ இருக்கும். പാസ്റ്റർമാരെ പ്രാർത്ഥിച്ചാൽ മാത്രമേ അത്ഭുതം നടക്കൂ. பாஸ்டர்மார் தான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? പാസ്റ്റർമാർക്ക് എന്തിനാ പ്രാർത്ഥിക്കുന്നത്? என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, கட்டடம் கட்டுவதற்கு கொத்தனாரை தேடுகிறோம். കെട്ടിടം പണിയുവാൻ നാം മേസ്തിരിമാരെ അന്വേഷിക്കുന്നു. வழக்கு வம்புனா வக்கீலை தேடி போகிறோம். വഴക്കും പ്രശ്നം ഉണ്ടാവും, വക്കീലിനെ അന്വേഷിക്കും. வியாதி என்றால் டாக்டரை தேடி போறோம். രോഗം വരുമ്പോൾ ഡോക്ടറെ അന്വേഷിക്കും. பாட்டு சங்கீதம்னா மியூசிக் மாஸ்டர் தேடி போறோம். പാട്ട് സംഗീതം വരുമ്പോൾ മ്യൂസിക് മാസ്റ്റർ നോക്കുന്നു. அப்ப ஆன்மீகத்தில் பிரச்சனையானால் ഇപ്പോൾ ആത്മീയത്തിൽ ഒരു പ്രശ്നം വന്നാൽ அதற்கு இந்த தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு சிலர் இருக்கிறார். അതിന് ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ട ചിലരുണ്ട്. தேவனோடு பேசுகிறவர், ദൈവത്തോട് സംസാരിക്കുന്നവർ, உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், നിങ്ങൾക്കായി പക്ഷപാതം ചെയ്യുന്നവർ, தேவனால் நியமிக்கப்பட்டவர், ദൈവത്താൽ നിയമിതരായവർ. அவர்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அதிக வல்லமை അവർ வளர்கிறது. പ്രാർത്ഥിക്കുമ്പോഴാണ് അധിക ഫലം ഉണ്ടാകുന്നത്. கர்த்தர் உடனே கேட்கிறார். കർത്താവ് ഉടൻ കേൾക്കും. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலமுள்ளது. നീതിമാന്റെ ശ്രദ്ധയോടുകൂടിയ പ്രാർത്ഥന വളരെ ഫലിക്കും. நீதிமான் எவ்வளவு பாடுகளில் இருந்தாலும் சரி, നീതിമാൻ എന്തെല്ലാം കഷ്ടപ്പെട്ടാലും ശരി, எந்த துன்பத்தில் இருந்தாலும் சரி, ഏത് ദുഃഖത്തിലായാലും ശരി, என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, ഏത് രോഗത്തിലായാലും ശരി, ஒருவேளை இந்த நீதிமானுக்கு கால் முடியாமல் இருக்கலாம். ഒരുപക്ഷെ ആ നീതിമാന് കാല് വയ്യായിരിക്കും. ஆனால் அவர் ஜெபிக்கும் போது நொண்டிகள் நடப்பார். പക്ഷെ അവന്റെ പ്രാർത്ഥന മുടന്തരം സൗഖ്യമാകും. அவருக்கு பேச முடியாமல் இருக்கலாம். അവന് പക്ഷെ വായ அவர் സംസാരിക്കില്ലായിരിക്കും. கை வைக்கும் பொழுது ஊமைகள் അവൻ பேசுவார். കൈ വെക്കുമ്പോൾ ഊമർ സംസാരിക്കും. பார்வை குறைவா അവന് இருக்கலாம். കാഴ്ച കുറവായിരിക്കും. ஆனால் அவர் கண்ணின் மீது கை வைத்தால் குருட்டு கண் பார்வை அடைகிறது. എന്നാൽ അവൻ കണ്ണിന് മേലെ കൈ വെച്ച് പ്രാർത്ഥിച്ചാൽ കുരുടന്മാർ കാഴ്ച പ്രാപിക്കും. காரணம் என்ன? കാരണം എന്താണ്? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதன், ദൈവത്താൽ അംഗീകരിക്കപ്പെട്ടവൻ ஒரு மனுஷன் சுகத்தை கொடுப்பதல்ல. ഒരു മനുഷ്യന് സുഖം നൽകുന്നത് தேவனே பெயர் சொல்லி அபிஷேகத்தை அழைத்து அனுப்பி இருக்கிறார். ദൈവം തന്നെ അവനെ പേര് ചൊല്ലി വിളിച്ച് അഭിഷേകിച്ച് അയച്ചിരിക്കുന്നു. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். സ്മിത്ത് വിഗിൾസ്വർത്ത് എന്നൊരു ദേവദാസൻ ഉണ്ടായിരുന്നു. 18ஆம் நூற்றாண்டில் 18ാം നൂറ്റാണ്ടിൽ உலக பிரசித்தி பெற்ற ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணினவர். ലോക പ്രശസ്തമായ രോഗശാന്തി ശുശ്രൂഷകൻ. அவர் கூட்டம் முடிந்து போகும் பொழுது பல வண்டிகள் வந்து மைதானத்தில் நிற்கும். അദ്ദേഹത്തിന് യോഗം അവസാനിക്കുമ്പോൾ അനേക വാഹനങ്ങൾ വന്ന് മൈതാനത്തിൽ எதற்காக நிற்கும்? എന്തിനാണ്? வீல் சேர், கைக்கட்டை, கால் கட்டை, பேண்டேஜ் எல்லாம் அள்ளிக்கொண்டு போறது. വീൽ ചെയറും ക്രച്ചസുകളും ഒക്കെ വാരിക്കൊണ്ട് പോകുക. அவ்வளவு சுகமளிக்கும் ஊழியத்தை செய்தவர். അത്രയും വലിയ രോഗശാന്തി ശുശ്രൂഷകൻ. ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? പക്ഷെ അദ്ദേഹം എന്ത് ചെയ്യുന്നു? கடைசி ஜெப வேளை வரும் பொழுது അവസാന പ്രാർത്ഥനാ വേളയിൽ பட்டென்று மாயமாய் மறைந்து போய் விடுவார். പെട്ടെന്ന് മായായി മറഞ്ഞു പോകും. எல்லாருக்கும் ஒரே கோபம். എല്ലാവർക്കും ഒരേ ദേഷ്യം. இந்த ஸ்மித் இனத்துக்கு ஜெப வேளை இடையிலே மறைஞ்சு போயிறாரு, பின்னாடி போயிறாரு. ഈ സ്മിത്തിനായി പ്രാർത്ഥന തീർന്നതിന് മുമ്പ് പുറകോട്ട് മാറിക്കളയുന്നു. எதற்கு போகிறார்? എന്തിനു പോകുന്നു? அவருடைய சர்வத்தில் கிட்னி ரெண்டிலும் கற்கள் 15 வருடங்கள் கொடூரமான கற்கள் இருந்தது. തന്റെ രണ്ട് കിഡ്നിയിൽ 15 വർഷമായി വലിയ കല്ലുകൾ ഉണ്ടായിരുന്നു.
கத்தி கத்தி கடைசி ஜெபம் வரும்பொழுது வேதனை சகிக்க முடியாத வேதனை வரும். വിളിച്ചു പറഞ്ഞ അവസാനത്തെ പ്രാർത്ഥന ആകുമ്പോഴേക്കും സഹിക്കാൻ പറ്റാത്ത വേദന. அவரால மேடையில நிக்கவே முடியாது. തനിക്ക് ആ സ്റ്റേജിൽ നിൽക്കുവാനേ കഴിയില്ല. மேடைக்கு பின் ஒரு ரூமை ஒன்றை கட்டியிருப்பார்கள். സ്റ്റേജിന് പിറകിൽ ഒരു മുറി ഒരുക്കിയിരിക്കും. கூடாரம் ஒன்று அடித்து வைத்திருப்பார்கள். കൂടാരം അടിച്ചു വെച്ചിരിക്കും. அவர் வலியினால் அங்கே போய் உருளுவார் பாருங்கள். വേദന സഹിക്കാതെ അവിടെ ചെന്ന് അദ്ദേഹം ഉരുളും. ஆனால் இங்கே மைதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் சுகமடைந்து சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார். ഈ മൈതാനത്തിൽ ആയിരക്കണക്കിന് പേർ സുഖമായി സാക്ഷി പറഞ്ഞു. பின்னாடி உருளுவார். പിറകെ അദ്ദേഹം ഉരുളും. கூச்சலிடுவார். നിലവിളിക്കും. வேதனை தாங்க முடியாம கத்துவார். വേദന സഹിക്കാനാവാതെ വിളിക്കും. 15 ஆண்டுகள் இப்படி ஓடியது. 15 വർഷം അങ്ങനെ ഓടി. ஒரு நாள் இப்படி வேதனை துடித்து பின்னாடி கூடாரத்தில் துடித்துக் கொண்டிருந்தார். ഒരു ദിവസം ഇങ്ങനെ വേദന കൊണ്ട് അദ്ദേഹം പിറകെ ഇങ്ങനെ പിടച്ചുകൊണ്ടിരുന്നു. அவரால் தாங்க முடியல. അദ്ദേഹം സഹിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. அவர் சொன்னார், അദ്ദേഹം പറഞ്ഞു, இயேசுவே യേശുവേ, இந்த அழுகி போற கரத்தினால எத்தனை நோய்களை நீ சுகமாக்கி. ഈ അഴുകിപ്പോയ കരത്തിൽ എത്രയോ രോഗികളെ സുഖമാക്കിയത്. 15 வருஷம் துன்பத்தை அனுபவிக்கிறேன். 15 വർഷമായി ഞാൻ കഷ്ടപ്പെടും. என் ஜெபத்தை கேட்டு எத்தனை பேரை இது நீ சுகமாக்கி இருக்கிற. എന്റെ പ്രാർത്ഥന കേട്ട് എത്രയോ പേരെ സൗഖ്യമാക്കി. என்னை தொடக்கூடாதா? എന്നെ തൊട്ടുകൂടെ. இந்த கற்களை உடைக்க கூடாதா? കല്ലുകളെ ഉടച്ചുകൂടെ. இப்பொழுது தொட்டறணும். ഇപ്പോഴങ്ങ് തൊട. ஒரு அம்மா யாரோ பிரார்த்தனைக்கு ஒரு பாட்டில் எண்ணெய் கொண்டு வந்து டேபிள் வச்சிருந்தாங்க. ഒരു അമ്മച്ചി யாரോ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഒരു കുപ്പി എണ്ണ കൊണ്ടുവച്ചു. அந்த எண்ணெயை எடுத்தார். ആ എണ്ണ എടുത്ത് அந்த எண்ணெயில் கையை வைத்தார். എണ്ണയിൽ കൈ വെച്ചു. இயேசுவின் நாமத்தில், യേശുവിൻ നാമത്തിൽ ஸ்மித் விக்கில்ஸ்வரத்தில் இருக்கிற அந்த பொல்லாத பிசாசின் ஆவியை வெளியே போன. സ്മിത്ത് വികിത്സത്തിന്റെ മേലുള്ള ദുഷ്ട പിശാചിന്റെ ആത്മ പുറത്തു പോകുന്നു. கற்களை கொண்டு வர பிசாசை வெளியே போன. കല്ലിന്റെ അസുഖം കൊണ്ട് പിശാച് പുറത്തിറങ്ങുന്നു. எண்ணெயை கடகடகடன் தலையில ஊத்தினார். എണ്ണ കടകടയെന്ന് തലയിലേക്ക് ഒഴിച്ചു. அடுத்த செகண்ட் வயிற்றுக்குள்ள ஒரு டமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. അടുത്ത സെക്കൻഡ് വയറിനകത്തൊരു ശബ്ദം കേട്ടു. அவர் சிறுநீர் கழிப்பது போல, இது யூரின் பாஸ் பண்ணும் போல ஒரு உணர்வு வந்தது. അദ്ദേഹം മൂത്രം ഒഴിക്കുന്ന പോലെ ഒരു തോന്നലുണ്ടായി. அதே பாட்டில் தன் சிறுநீரை பிடிச்சார். അതേ കുപ്പിയിൽ ആ മൂത്രം ശേഖരിച്ചു. கற்கள் உடைந்து கடகடகடன் வந்து விழுந்தது. കല്ലുകൾ ഉടഞ്ഞ് ചെറിയ തരികളായി പുറത്തു. அதே நேரத்தில் விடுதல். അതേ ക്ഷണത്തിൽ വിടുതൽ. எவ்வளவு பெரிய சுகமளிக்கும் ஊழியர். ഇത്രയോ വലിയ രോഗശാന്തി ശുശ്രൂഷകൻ. 15 வருஷம் பாடு. 15 വർഷം പാടുക. ஆனால் அவர் ஜெபித்தால் உடனே விடுதல். എന്നാൽ അവർ പ്രാർത്ഥിച്ചു ഉടനെ വിടുതൽ. எதற்கு? എന്തിനാണ്? எதற்கு? എന്തിനാണ്? அவருடைய ஜெபத்திற்கு வல்லமை என்பதை அறிவதற்கு. നമ്മുടെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ശക്തി ഉണ്ടെന്ന് അറിയുവാൻ உங்கள் பாஸ்டர்களையும் கனப்படுத்துங்கள். നിങ്ങളുടെ പാസ്റ്റർമാരെയും മാനിക്കുക. சாதாரணமானவர்கள் அல்ல. അവർ സാധാരണക്കാരല്ല. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. அவர்கள் ஜெபித்தால் இயேசு உடனே கேட்பார். അവർ പ്രാർത്ഥിക്കുക യേശു ഉടൻ കേൾക്കും. அவர்களுடைய பலவீனத்தை நீங்கள் பார்க்க അവരുടെ வேண்டாம். ബലഹീനത നോക്കണ്ട. அவருடைய மைனஸ் பிளஸ் எல்லாம் பார்க்க അവരുടെ வேண்டாம். മൈനസും പ്ലസും നീ കണക്കാക്കണം. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ടവരാണ്. உனக்காக ஜெபித்தால் உடனே அற்புதம் இயேசு செய்வார். നിനക്കായി അവർ പ്രാർത്ഥിച്ചാൽ ഉടനെ യേശു അത്ഭുതം ചെയ്യും. ஹalleluya. ഹല്ലേലൂയ. യെശയ്യാ 44:25 சொல்கிறது. യെശയ്യാ 44:25 പറയുന്നു, என் ஊழியக்காரன் வார்த்தைகளை நான் உறுதிப்படுத்துவேன். എന്റെ ദാസന്മാരുടെ വാക്ക് ഞാൻ ഉറപ്പിക്കും. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, யாக்கோபு 5:7 சொல்கிறது. യാക്കോബ് 5:7 പറയുന്നു, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தோ, ഏലിയാവ് നമ്മെ പോലെ സമസ്വഭാവക്കാരനായിരുന്നു. ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது. പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ അത്ഭുതം നടന്നു. என் அன்புக்குரியவர்களே, പ്രിയമുള്ളവരെ, 2 രാജാക്കൾ 1:10-12 சொல்கிறது. 2 രാജാക്കന്മാർ 1:10-12 പറയുന്നു, அக்னி இறைந்து 50 பேராய் பட்சித்து போட்டது. അഗ്നി വന്ന് 50 പേരെ നശിപ്പിച്ചു കളഞ്ഞു. அப்போஸ்தலர் 8:15-17 சொல்கிறது. അപ്പോസ്തലർ 8:15-17 പറയുന്നു, தேவனுடைய பக்தர்கள் கை வைத்த பொழுது அற்புதம் நடந்தது. ദൈവഭക്തന്മാർ കൈ വെച്ചപ്പോൾ അത്ഭുതം നടന്നു. ஆனால் மந்திரவாதிகள் வந்து சொன்னார்கள் பாருங்கள், എന്നാൽ മന്ത്രവാദികൾ വന്ന് പറഞ്ഞു നോക്കുക, இயேசுவின் நாமத்தில் பிசாசே வெளியே போ. യേശുവിൻ നാമത്തിൽ പിശാച് പുറത്തു പോ. அந்த பிசாசு சொன்னது, ആ പിശാച് പറഞ്ഞു, பவுலையும் அறிவோம், പൗലോസിനെ അറിയാം, பவுல் பிரசங்கம் பண்ற இயேசுவையும் அறிவோம். പൗലോസ് പ്രസംഗിച്ച യേശുവിനെ അറിയാം. நீங்க யாருடா? നിങ്ങൾ ആരുടാ? அவர்கள் வஸ்திரத்தை உரிந்து அடித்து விரட்டுச்சு. അവർ വസ്ത്രത്തെ ഉരിഞ്ഞ് അടിച്ചു വിരട്ടി. அழைக்கப்பட்ட தேவ மனிதனுக்கு சாத்தானுக்கும் தெரியும், വിളിക്കപ്പെട്ട ദേവദാസനാർന്ന് പിശാചിനറിയാം, அவனுக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். അവനും അറിയാം, യേശുവിനും അറിയാം. எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். അതുകൊണ്ട് നിങ്ങൾ പ്രയാസപ്പെടണം. நீதிமான்களே, നീതിമാന്മാരെ, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന യേശു കേൾക്കും. நீதிமொழி 10:24 சொல்கிறது, സദൃശവാക്യം 10:24 പറയുന്നു, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும். നീതിമാൻ ആഗ്രഹിക്കുന്ന അവന് ലഭിക്കും. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட நீதிமான்கள். നിങ്ങൾ ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ട നീതിമാന്മാർ. உபத்திரவத்தின் துன்பத்திலிருந்து விடுதலை, കഷ്ടത്തിലും ദുരിതത്തിലും വിടുതൽ, விசுவாச பரீட்சையில விடுதலை, വിശ്വാസ പരീക്ഷയിൽ ജയം. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന കർത്താവ് കേൾക്കും. எத்தனை சந்தோஷம், എത്ര സന്തോഷം. கையை தட்டுங்களே, കൈ അടിച്ച് ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. கை அடிச்சு கர்த்தாவினை കരങ്ങളെ ஸ்துதிக்கலாம். തട്ടി കർത്താവിനെ സ്തുതിക്കുക. ஹalleluya, ഹല്ലേലൂയ. സൗജന്യമായി கிருபையினா நீதிமானாக்கியல்லோ, என்னை நீதிமானாக்கியல்லோ, என்னை நீதிமானாக்கியல்லோ. അങ്ങേ വാഴ്ത്തിടുന്നു, വണങ്ങിടുന്നു, പുകച്ചിടുന്നു ദേവാ. അങ്ങേ വാഴ്ത്തിടുന്നു, വണങ്ങിടുന്നു, പുകച്ചിടുന്നു ദേവാ. സൗജന്യമാം കൃപയിനാൽ നീതിമാനാക്കിയല്ലോ,
வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்ந்திடுங்கோ தேவா நீ வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்ந்திடுங்கோ தேவா கையடிச்சு எழுதப்பட்டு ஒன்றாகி வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்த்திடுங்கோ தேவா வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்த்திடுங்கோ தேவா வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்த்திடுங்கோ தேவா வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்த்திடுங்கோ தேவா அற்புதமே அதிசயமே ஆலோசன கர்த்தனே அற்புதமே அதிசயமே ஆலோசன கர்த்தனே യേശു ആലോചന കർത്തനേ യേശു ആലോചന കർത്തനേ வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்ந்திடுங்கோ தேவா வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்ந்திடுங்கோ தேவா வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்த்திடுங்கோ தேவா வாழ்த்திடுங்கோ வணங்கிடுங்கோ புகழ்த்திடுங்கோ தேவா All my
கர்த்தனே அற்புதமே அதிசயமே ஆலோசன கர்த்தனே யேசுவாலோசன கர்த்தனே யேசுவாலோசன கர்த்தனே திடுமோ வணங்கிடுமோ புகழ்ந்திடுமோ தேவா அங்கே வாழ்த்திடுமோ வணங்கிடுமோ புகழ்ந்திடுமோ அழுகப்பட்டு ஒன்றாகி வாழ்த்திடுமோ வணங்கிடுமோ புகழ்த்திடுமோ தேவா அங்கே வாழ்த்திடுமோ வணங்கிடுமோ புகழ்த்திடுமோ தேவா வாழ்த்திடுமோ வணங்கிடுமோ புகழ்த்திடுமோ தேவா அங்கே வாழ்த்திடுமோ வணங்கிடுமோ ஆராதனை கைகளை ஆராதனை ஆராதனை எல்லாரும் கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். கைகளை ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி வீசிக்கொண்டு ஹல்லேலூயா ஆராதனை 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 அப்பா 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 ஆராதனை 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 அப்பா 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 எங்கும் நிறைந்த யெகோவாயேனோ ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவாயேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிசேனோ ஆராதனை
கேளு ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு வல்லமை நமக்கு இறங்கி இருக்கிறது. தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. நீங்கள் நீதிமான்களாம். ஆண்டவர் நீதிமானுக்கு ஏற்ற பங்கை தரப்போகிறார். ஒவ்வொரு அருகிலும் இயேசு வந்து நிற்க போகிறார். சந்திரன் நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் இன்று இரவு உங்களுக்கு திரும்பி தரப்போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. யார் அந்த விஜயா? தேவனுடைய வல்லமை தொடுகிறது விஜயா. மார்பில் இருக்கிற பிரச்சனையை சுதொட்டு சுகம் கொடுக்கிறார். மார்க்கத்தில் பிரச்சனை சௌக்கியமாக. யார் அந்த தங்கமணி? தங்கமணி தேவனுடைய வல்லமை தொடுகிறது. சத்துருவின் பிடிந்து இயேசுவை விடுதலையாக்குகிறார். யார் அந்த ஆனந்த்? தேவனுடைய வல்லமை இழந்து போனதை மறுபடியும் திரும்பி தருகிறது. அஸ்வதி கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடுகிறது. சாப வியாதியிலிருந்து கர்த்தருடைய விடுதலையாக்குகிறார். தூக்கி கொண்டு வாருங்கள். தூக்கி கொண்டு வாருங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. சத்துருவின் பிடிந்து இயேசுவை விடுதலையாக்குகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. கை அடிச்சு கர்த்தாவை ஸ்துதிக்கலாம். தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடுகிறது. Thank you Jesus. Wonderful Jesus. நன்றி இயேசு சுவாமி. கடந்த 6 வருடங்கள் 2 மாதங்களாக 6 வருஷம் 2 மாசமாய் இடுப்புக்கு கீழே பலகீனப்பட்டு வலது காலில் பிரச்சனை வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரனை நான் பார்க்கிறேன். இடுப்பிலே பலகீனமாய் வலது காலில் பிரச்சனை உள்ள ஒரு சகோதரனை காணலாம். இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்களை தொடுகிறது. இயேசுவின் சக்திகளை தொடுகிறார். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம். தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலையாக்குகிறது. Thank you Jesus. கால் முடியாதவர்களுக்காக நான் இப்படி ஜெபிக்க போகிறேன். நடக்க முடியாதவர்கள், உட்கார முடியாதவர்கள், மடக்க முடியாதவர்கள், நடக்கவே முடியாதவர்கள், நடக்குவான் കഴിയാത്തവർ, ഇരിക്കുവാൻ കഴിയാത്തവർ, മുട്ട് മടക്കുവാൻ കഴിയാത്തവർ, ഒട്ടും നടക്കാൻ കഴിയാത്തവർ உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க. വലത് കൈ ഉയർത്തി കാണിക്കുക. வலது கை நல்லா உயர்த்தி காண்பீங்க. നല്ലോണം വലത് കൈ ഉയർത്തുക. நல்ல கை எனக்கு தெரியுமா உயர்த்தி காண்பீங்க. നല്ലോണം അറിയത്തക്ക രീതിയിൽ കൈ ഉയർത്തുക. வாலண்டியர் சபை உறுப்பினர்கள் பக்கத்தில் சீக்கிரமாய் போங்க. വാളണ്ടിയേഴ്സ് വിശ്വാസി മൂപ്പന്മാർ ഇവരുടെ അടുക്കലേക്ക് ഓടി ചെല്ലുക. அவர்கள் முதுகு மேல் உங்கள் கைகளை வையுங்கள். മുതുകിൻ മേൽ നിങ്ങളുടെ കൈ വയ്ക്കുക. நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ എനിക്ക് എന്നോട് ചേർന്ന് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുക. இயேசுவை தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். യേശുவை തൊട്ട് സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു. சுகமான உடனே மேடைக்கு ஓடி வந்து விடுங்க. സുഖമായ ഉടനെ സ്റ്റേജിലേക്ക് ഓടി വരിക. கர்த்தர் இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுக்க போகிறார். അത്ഭുത സുഖം നൽകാൻ പോകുന്നു. Thank you Jesus. യേശുവേ നന്ദി. அற்புதர் இயேசு உங்களை தொட்டு சுகம் கொடுக்க போகிறார். അത്ഭുതമായ യേശു നിങ്ങൾക്ക് സൗഖ്യമാക്കും. பிரார்த்தனை செய்வோம். പ്രാർത്ഥിക്കാം. Jesus name. Holy Spirit of God. அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் கால் முடியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த பிரச்சனை உள்ள கால்கள் மீது, நொண்டி கால்கள் மீது, பலவீனமுள்ள கால்கள் மீது, தினங்களையும் அதிகாரங்களை விருந்து கொண்டு வெளியரங்களை கோலமாக்கி சிலுவையிட்டு இயேசு கிறிஸ்து வெற்றி சுகமளிக்கும் வல்லமை வார்த்தைகளை அதிகாரங்களை ஆதிவரம் குருசில தேவன் சொன்னார். இயேசுவின் சௌக்கியதாயக சக்தி பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்லட்டும், பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்லட்டும். பொல்லாத நொண்டி ஆவிகளே, ஒரு துஷ்டமாய் உடந்தாத்மாக்களே, பிசாசின் ஆவிகளே, பிசாசின் உடந்தாத்மாக்களே, அந்த கால்கள் விட்டு வெளியே கால்கள் புறத்து வருக. காவர்கள் செல்வதை நாம் புறத்து இயேசு நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கைகளை தட்டி ஆண்டவரை கை அடித்து துதிக்க. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். இப்போ Thank you
you, Jesus. நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்து முடிக்க போகிறோம். പ്രാർത്ഥിച്ച് അവസാനിപ്പിക്കാം. வியாதி இருக்கிற வலது கையில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். രോഗമുള്ള നിങ്ങളുടെ വലത് കൈക്ക് യേശു സ്വാമി, സ്നേഹമുള്ള യേശുവപ്പ, உம்முடைய வார்த்தையை நம்பி யாரெல்லாம் வியாதியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், അങ്ങയുടെ വാക്ക് വിശ്വസിച്ചാണ് രോഗത്തോടെ പ്രാർത്ഥിക്കുന്നു. அந்தந்த வியாதிகள் மீது ആ രോഗങ്ങളുടെ മേൽ இயேசு சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லும். കർത്താവ് യേശു ശക്തി പാഞ്ഞു ചെല്ലട്ടെ. பொல்லாத பிசாசின் வியாதிகளின் ஆவிகளை പൈശാചിക രോഗശക്തികളെ அந்தந்த சென்று வெளியே போ. അങ്ങോട്ട് പുറത്തു വരിക. நாமத்தில் தெளிவு தெய்வம் പുറത്തു യേശു നാമത്തിൽ இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ. ஆமென். ആമേൻ.